வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. வந்தருளும் தூய ஆவியே, தந்தருளும் தேவ மகிமையே. ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஊற்றிடுமே தூய ஆவியே, உணர்த்திடுமே தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே, ஆவியே, தூய ஆவியே. ஆமென். அல்லேலூயா. தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட அப்பா நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாய் கூடி வந்திருக்கிறோம். நீர்தாமே எங்கள் மத்தியிலே போதகராக அமர்ந்து, நல்ல ஆலோசனை கர்த்தராக அமர்ந்து, எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியான நீர்தாமே வேதத்தில் உள்ள ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியாது எங்களுடைய கண்களை, மனக்கண்களை பிரகாசம் உள்ளதாக்கி அப்பா இந்த நேரத்திலும் கூட நீர் கற்றுக்கொள்வதை நாங்கள் ஆண்டவரே அப்பா பெற்று அப்பா அதிலே நாங்கள் தேறி அந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்வேனுமா நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. தடைகள் எல்லாம் நீக்குவீராக, தடைகள் எல்லாம் நீக்குவீராக. எல்லா அந்தகார வல்லமையின் கிரியைகளையும் அப்புறப்படுத்தி பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேத பாடத்தை மகிமையாய் நடத்தி கொடுக்க வேண்டும். அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்திலே செபத்தை எடுக்கிறோம் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடி நாளும் செய்ய போகிறபடி நாள் முறை ஸ்தோத்தரிப்போம். இந்த பாடல் புத்தகத்தில் இருக்கக்கூடியதான 363வது பாடலை நாம் ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடினோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம்.
வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமையே என் மனம் பாடுதே, மகிமை மகிமையே என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோன் பலனே, வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பலன ஆசீர்வாதமே, ஜீவன் பலன நல்லாசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே, அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே, ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவசாயல் சபையில் தோன்றுதே, தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவசாயல் சபையில் தோன்றுதே, தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை, தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆமென். தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன், தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆமென். தேவ ஆவியில் நிறைந்து நானும் ஆடி பாடுவேன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இரக்கத்தினாலும் கடந்த நாளுடைய சமூகத்திலே நாம் கூடி தேவனை துதிக்க ஸ்தோத்தரிக்க தேவன் இந்த நேரத்தை நமக்கு கொடுத்தபடினால் இந்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். யாத்ராகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசி.
உம்முடனே இருப்பேன். இஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். ஆமென். இந்த நாட்களிலே ஆராதனை குறித்து கர்த்தரை நாம் எவ்விதமாய் ஆராதிக்க வேண்டும் அல்லது எவ்விதமாய் ஆராதித்தால் அவருக்கு பிரியம் என்பதை குறித்து நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய ஆவியான நமக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார். பரலோகத்தின் ஆராதனை எப்படி, இந்த பூமியிலே எப்படி ஆராதனை செய்ய வேண்டும் அல்லது எப்படி ஆராதனை செய்தவர்கள் தேவனோடு கூட அவர்கள் ஒருமித்திருந்தார்கள் அல்லது தேவன் அவர்களை மகிமைப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்து கொண்டு வருகிறார். அதிலே நாம் முதல் தேவ மனுஷனுடைய முதல் தேவ சாயலிலே படைக்கப்பட்ட நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் செய்த ஆராதனை குறித்து நாம் கவனித்தோம், தியானித்தோம். அதற்கு பிற்பாடு என்னுடைய குமாரனாகிய ஆபேலுடைய ஆராதனை குறித்து நாம் தியானித்தோம். அதற்கு பிற்பாடு சந்ததிகள் அந்த ஆபேலுடைய மரணத்திற்கு பிற்பாடு ஆபேலுக்கு பதிலாக தேவன் ஆதாமுக்கு ஒரு புத்திரனை கொடுத்தார். அந்த சந்ததியின் மூலமாக எவ்விதமாய் அவர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்பதை குறித்தும் நாம் தியானித்தோம். அதற்கு பிற்பாடு போன வாரத்திலே நாம் எதை குறித்து தியானித்தோம்? போன வாரம் எதை குறித்து தியானித்தோம்? யாரை குறித்து தியானித்தோம்? ஏனும். தியானிக்கணும். வீட்லேயும் போயிட்டு தியானிக்கணும், எழுதி வச்சுக்கணும். சும்மா கையை வீசி வரக்கூடாது. ஒரு நோட்டு போட்டுக்கங்க. இதெல்லாம் கிடைக்கக்கூடாத காரியங்கள். நான் விசுவாசியாக இருந்த பொழுது நான் பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணி எழுதி வைத்திருக்கிற நோட்ஸ் எல்லாம் இன்னும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் நான் பயன்படுத்துறது. ஆனாலும் அது அதிலும் இருக்கிறது, மனதிலும் இருக்கிறது. ஆகவே எழுதி அதையெல்லாம் நாம் குறிப்பெழுதி கொண்டு நாம் தியானிக்க வேண்டும். இல்லை என்றால் மறுபடியும் உங்களுக்கு யூடியூப்ல போடப்படுகிறது, அதை நீங்கள் கேட்டு தியானிக்கலாம். முதல்ல எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு பிரசங்கம் கேட்டால் மறுபடியும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்பொழுது இல்லை. ஆனால் இப்பொழுது இருக்கிறது. அதை நல்ல விதத்திலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். யூடியூப்ல இன்னும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதை பண்ணி அந்த யூடியூப்ல நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மையை சாட்சியாக நீங்கள் அதில் போடும் பொழுது மற்றவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாக அமையும். மற்றவர்களும் அந்த சத்தியத்தை கேட்டு அவர்களும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நான் யூடியூப்ல யாருமே என்ன செய்யறதுல நீங்க பார்க்கறதும் இல்லை. அதுக்கு அதில் உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொண்டதை, சபையில் பெற்றுக்கொண்டதை சாட்சியாக நீங்கள் போடுவதும் இல்லை. அப்படி போடும் பொழுது நிச்சயமாகவே இது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் நேரடியாய் பெற்றுக்கொள்வது, மற்றவர்கள் அதை இந்த மாதிரி தான் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சாட்சிகள் மற்றவர்களை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒன்று. எவ்வளோ கமெண்ட்ஸ்லாம் போடுறோம்ல, வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் இல்லை, லைக் போடுறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் செய்யும் பொழுது அது சாட்சியாய் மாறும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் கடைசியாக ஏனோக்குடைய அந்த ஆராதனை, அது என்ன ஆராதனை? அது ஏனோக்கை குறித்து நாம் தியானிக்கும் போது கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொடுத்த என்ன ஆராதனை? இல்ல, ஆராதனை எதை முக்கியப்படுத்தி ஆராதனை? அது
முதல் ஆராதனை, இரண்டாவது ஆராதனை, அது அவருக்கு பிரியமான ஆராதனை, அங்கீகரித்த ஆராதனை, மூன்றாவது ஆராதனை அவருடைய சந்ததியினுடைய ஆராதனை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி ஏனோக்கை குறித்து அவர் சொல்லும் பொழுது நமக்கு ஒன்றை உணர்த்தினாரே, அதை தினந்தோறும் கூட செய்ய சொன்னார். என்ன ஆராதனை அது? குடும்ப ஆராதனை இல்ல? நம்ம குடும்பமா போய் பாடுறதும் இல்லை, தனியாவும் உட்காந்து பாடுறதும் இல்லை, ஜெபிக்கிறதும் இல்லை, வேத வாசிக்கிறதும் இல்லை. அப்புறம் எங்க இருந்து சும்மா நானும் வரேன் ப்ரெசன்ட் டீச்சர் அப்படின்ட்டு லாஸ்ட் பெஞ்சில் போய் தூங்குற மாதிரி இருக்கு. உக்காந்துக்கினே சில பேர் தூங்குவாங்க, சில பேர் கண்ணை திறந்துக்கினே தூங்குவாங்க இல்லை? பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி தான் நாமளும் இருக்கோம். அப்படிதான் நாமும் இருக்கிறோம். ஆகவே நீங்கள் தியானியுங்கள். தியானித்தால் தான் அது உங்களுக்குள்ளே ஒரு புதிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய வளர்ச்சியையும் கொண்டு வரும் இல்லையா? பழக்கம் எவ்வளோ பேசுகிறோம், யார் யாருக்கிட்டையும் மணிக்கணக்கில் பேசுகிறான்ல. தியானியுங்கள், கர்த்தரோடு கூட பேசுங்கள். நீ காலம் இல்லை, அவர் வரக்கூடிய காலகட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே ஆயத்தப்பட வேண்டும். ஏனோக்கை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும் பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டான். எப்படி சஞ்சரித்தார் அவர்? அழகா ஒரு கதை கூட சொன்னேன், ஞாபகம் இருக்கா? இந்த வார்த்தை இங்கிலீஷ்ல பத்தியா? அது மாத்திரம் ஞாபகம் இருக்கு. இப்போ டெய்லி அவர் கூட நாம் என்ன செய்யணும்? வாக் பண்ணணும், டாக் பண்ணணும், அவரோடு கூட நடக்கணும், அவரோடு கூட பேசணும். அதுதான் சஞ்சரிக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். குடும்பமாய் நாம் எவ்விதமாய் இருக்க வேண்டும், குடும்பம் இருந்தாலும் அந்த குடும்பத்தின் மத்தியிலே தேவனோடு எவ்விதமாய் சஞ்சரிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு ஏனோக்கு ஒரு சாட்சி. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே தேவனுக்கு எப்படி சாட்சியா இருந்தாரு? அதெல்லாம் எபிரேயர்ல நம்ம வாசித்தோம். ஆனா ஒண்ணுக்குமே பதில் தெரில உங்களுக்கு. நான் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரிலன்னா நீங்க மற்ற நாளெல்லாம் எப்படி இருக்கீங்கன்னா, எனக்கும் இந்த வேதத்திற்கும் பைபிளுக்கும் பாஸ்டர் சொன்னதற்கும் அல்லது ஆவியானவர் உணர்த்தி கொடுத்ததுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஐ எம் எ ஃப்ரீ பேர்ட். இப்படி சுதந்திரம், எனக்கு யாரும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, இன்றைக்கு நாம் இன்னொருவரை குறித்து தியானிப்போம். தியானித்து என்ன பிரயோஜனம்னு தெரியல. சரி, யூடியூப்ல இருக்கிறவங்களுக்காவது மற்ற ஆன்லைன்ல பார்க்குறவங்களுக்காவது இது பிரயோஜனமா இருக்கு இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்க. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். ஆமென். இந்த சந்ததியினுடைய ஆராதனையிலே எத்தனையோ பேர் ஆராதித்தார்கள். சந்ததியில் ஆராதனை வந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஒரு சிலருடைய பெயர்கள் வேதத்திலே பதியப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருடைய பெயர்கள் விசேஷமாய் சாட்சியாய் பதியப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு காரணம் அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்ததும், தேவனோடு கூட அவர்கள் உறவாடினதும், தேவனை விசேஷித்த வண்ணமாய் மற்றவர்கள் எப்படி ஆராதிக்கிறார்கள் என்று அல்ல, நாம் எப்பவிதமாய் தேவனோடு கூட உறவாடி அவருக்கு பிரியமாய் அவர் விரும்புகிறபடி அவரை ஆராதிக்கிறோம் என்பது தான் முக்கியம்.
அதை பொறுத்து தான் நம்முடைய சாட்சி பரலோகத்திலே எழுதப்படுகிறது. அந்த பரலோகத்தின் சாட்சியை தான் பரிசுத்த ஆவியானவர் மோசையின் மூலமாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாகவும் இயேசுவினுடைய சீஷர்களாகிய அப்போஸ்தலர்கள் மூலமாகவும் நம்முடைய கரத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார் வேதமா. ஆமென். இப்ப நம்மை குறித்தும் பரலோகம் எழுதி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வேத பாடத்திலே யார் யாரெல்லாம் எப்படி இருக்கிறார்கள், எதையெல்லாம் கவனிக்கிறார்கள் என்பதும் அங்கே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அது கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நோவா பலி செலுத்தும் பொழுது அவர் அந்த சந்ததியிலே கடந்து வந்திருந்தாலும், கவனிங்க, பைபிள் அப்புறம் பார்க்கலாம். இப்ப என்ன பாருங்க, அந்த சந்ததியினுடைய ஆராதனை கடந்து வரும் பொழுது நோவா அந்த காலகட்டத்திலே பிறக்கின்றார். போன வாரம் ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதாவது பதில் இருக்குதா, ஞாபகம் இருக்குதா? எத்தனை பேர்ல? 2 பேர். யார் யாரு? எலியாவும் எப்படி யாருகிட்ட? ஓ, உனக்கு நீயே சொல்லிக்கிட்டு. எலியாவும் ஏனோக். சரி, அதுக்கு முன்ன ஒரு கேள்வி கேட்டேனே. போன வாரம் கேட்டது நோவா எத்தனையாவது தலை. அதுக்கு முன்னால ஒரு கேள்வி, நாம் எந்த சந்ததி? அது கண்டுபிடிச்சிங்களா எந்த சந்ததின்னு? இல்லை. சரி, இது எத்தனை கேள்வி ஆயிருக்குது? இது ஒழுங்கா பதில் சொல்றவங்களுக்கு பிரைஸ் உண்டு, பார்த்துக்கலாம். இப்படி 4 கேள்வியா? சரி, 4 கேள்விக்கும் பதில வாட்ஸ்அப்ல அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனையாவது? சரி, நீங்க செய்யறத எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுங்க. அப்புறம் நான் அப்படி சொல்ல பாஸ்டர், அது வேற மாதிரி பாஸ்டர்னு சொல்ற விடாது. பொறுமையா எனக்கு வாட்ஸ்அப், நான் கேட்குற கேள்வியை நீங்க வாட்ஸ்அப்ல பதில் கொடுத்தா நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த சேத்தனுடைய சந்ததியிலே தான் நோவா வருகிறார். அவர்தான் அந்த சந்ததியிலே கடைசி தலைமுறை. அந்த சந்ததியிலே கடைசி தலைமுறை. அந்த கடைசி தலைமுறை, அந்த தலைமுறையிலே தேவனுக்கு மனுஷனை பூமியிலே உண்டாக்கினதற்காக என்ன உண்டாகிறது? வாசித்து பாருங்களேன். 6வது அதிகாரம் 5-6 வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். ஆமென். அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. ஆமென். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது. நம்முடைய நினைவுகள் எப்படியா? எப்போ? டெய்லி, தினந்தோறும் அந்த என்ன சொன்ன, நித்தமும் பொல்லாதது. நம்முடைய வாழ்க்கையில டெய்லி நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது, நம்முடைய நினைவுகளின் தோற்றமெல்லாம் எப்படி இருக்கு, நாமளே யோசிக்கணும். பொல்லாததுன்னு சொல்லிட்டு பொல்லாததுலயே இருக்கலாமா? அப்படி டெய்லி பொல்லாததாகவே இருந்தா தேவனுக்கு என்ன உண்டாகுமா? என்ன உண்டாகும்? மனஸ்தாபம் உண்டாகும். அதுக்கப்புறம் வேற என்ன உண்டாகும்? விசனமும் உண்டாகும். விசனம் என்ன? வசனம் படிக்கலன்னா கர்த்தருக்கு விசனம் உண்டாகும். டெய்லி
வசனத்தை படிக்கலன்னா, அதாவது வேதம் சொல்கிறது, நீங்கள் வேதத்தை மறந்தால் நான் உங்களை பிள்ளைகளை மறந்து விடுவேன். எப்படி? வேதத்தை மறந்தால். அப்போ இந்த சேத்துனுடைய கடைசி தலைமுறையில, ஆதாமினுடைய வழியிலே, சேத்துனுடைய வழியிலே நோவா வருகின்றார். எத்தனாவது தலைமுறைன்னு சொன்னீங்க? 10வதுன்னு சொல்லியிருக்கீங்க. சரி, பாப்போம் எப்படி எண்ணிருக்கீங்கன்னு. அந்த நோவா பிறந்த பொழுது ஒரு சாட்சி, நோவா பிறந்த உடனே ஒரு சாட்சி. நமக்கு தான் பிள்ளை ஏன் பெற்றுக்கிறேனே தெரியதில்லை, பிறக்கும் பொழுதே ஒரு சாட்சி. வாசித்து பாருங்களேன், 5வது அதிகாரம் 29வது வசனம். 5. கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அல்லேலூயா. நோவா என்று பெயரிட்டான். என்ன செய்வானா இவன்? கர்த்தர் சபித்த பூமியிலே நம்மை இவன் என்ன செய்வான்? தேற்றுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேற்றுவான்னா என்ன அர்த்தம்? துன்பம் வரும் பொழுது, தொல்லை வரும், தேற்றுவானே என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, ஆறுதல் கொடுப்பான். நம்முடைய ஆவியானவர் கூட பேரு தேற்றரவாளனே வாரும்லாம் பாடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவரே. செத்து போனா தான் அவருக்கு துக்கம் கேட்டு ஆறுதல் கொடுக்கறது இல்லை, நமக்கு டெய்லி ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நமக்கு ஆறுதல். இதைத்தானே சொல்றாரு, நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவங்க அப்பா அம்மா அவனுக்கு நோவான்னு பேர் வச்சாங்க. என்ன? நோவு உண்டாகக்கூடியவன் அல்ல, நோவை உண்டாக்கக்கூடியவன் அல்ல. என்ன பேரு அவனுக்கு? நோவா. ஆனா அந்த பேருக்கு அர்த்தம் என்ன? எனக்கும். எனக்குன்னா யாரு? அப்பா, அம்மா, குடும்பம், அதுக்கு பின் வரக்கூடிய சந்ததி, இவங்களுக்கெல்லாம் என்னத்தை கொடுப்பான்? ஒரு பெரிய தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. என்ன கொடுப்பான்? ஆறுதலை கொடுப்பான், தேற்றுவான். எப்படி தேற்றினார் என்று தெரியுமா? அப்படி தேற்றினதனால்தான் தேவன் அவரை விசேஷமாக தெரிந்து கொண்டார். நம்ம பார்த்தோம் இல்லையா, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருங்க தொடங்கினது. அதனால அதாவது டெய்லி பார்க்கிறார். இன்னைக்கு மாறுமா சுவாபம்? என்னைக்கு மாறுமா? எப்படி சுவாபம் இன்னைக்கு மாறுமா? சுவாதி ரொம்ப கோபக்காரி, இன்னைக்கு மாறுமா? கோபம் இன்னைக்கு போகுமா, நாளைக்கு போகுமா அப்படின்னு ஜெபக்குமாரி ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு வையேன், மாறவே இல்லை. அப்புறம் எல்லாரும் இவ ஒரு பெரிய கோபக்காரின்னு அம்மாவே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உறவுகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இன்னும் ரொம்ப பெருசா சொல்லுவாங்க, அது அடங்கா பிடாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவ பாக்குறேன் என்ன போய் இப்படி எல்லாம் திட்டுறாரு அப்படின்னு. அவனு திட்டல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரொம்ப திமிர் பிடிச்சவ, அப்படியே அந்த பேர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கடைசியில பூலான் தேவின்னு சொல்லிடுவாங்க. கொலக்காரி. பூலான் தேவி யார் தெரியுமா? தனியா நின்று அநேகரை சுட்டவள். ஏன் சுட்டா? ரொட்டி சுடுற மாதிரி. நம்மளுக்கு சப்பாத்தி கூட ஒழுங்கா சுட வர மாட்டேங்க இல்ல, நான் நல்லா சுடுவேன் பாஸ்டர், வடை சுட்டே கொடுக்க மாட்டேன். தனியா தீவிரவாதிகள் இல்ல. ஆனா உண்மையில அவங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் தீவிரவாதி லிஸ்ட்ல கூட சேர்க்க முடியாது. தன்னை கற்பழித்தவர்களை, தன்னுடைய சரீரத்திலே
பலவிதமான கேடுகளை உண்டாக்கினவர்களை அரசாங்கம் அப்படிப்பட்டவர்களை தண்டித்திருக்க வேண்டும், தண்டிக்கல. அதனால அவளே எடுத்துட்டா கன். அது நல்லதா கெட்டதா என்று சர்ச்சை நிறைய இருக்கும். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்ற விஷயம் வரும்பொழுது தன்னை காப்பாற்றிக் கொள்ள எந்த எல்லைக்கும் போயிருக்கிறார்கள் என்பதை வரலாறு சொல்லிக் கொண்டே தான் இருக்கு. ஆமென். தலையில கல்ல போட்டு அம்மிக்கல்ல போட்டு கொண்டவங்க கூட இருக்காங்கல்ல, இருக்காங்களா இல்லையா? தூங்கின இருக்கும் போதே ரொம்ப கலாட்டா பண்ணி, ஏன் நம்முடைய வேதத்துல ஒருத்தனை தலையில ஆணி வச்சு சுத்தியால அடிச்சாலே முடிக்குது. அப்படி யாராவது இருக்காங்களா? கண்டுபிடிங்க. ஒரு மனுஷனை, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ராஜாவா குஜாவான்னு, ஒரு மனுஷனை ஒரு ஸ்திரீ, அந்த மனுஷன் யாரு, அந்த ஸ்திரீ யார், தலையில ஒரு க்ளூ மாத்திரம் கொடுக்குறேன், தலையில ஆணி வச்சு சுத்தியால சம்மட்டியால ஒத்த அடிதான், திரும்பி எழுந்திருக்கவே இல்லை, போயாச்சு. அவன் ஒரு யுத்த வீரன் கூட, சேனை தலைவன் கூட. ஒரு ஸ்திரீனுடைய கால்களை போயிட்டார். ஆனா சாகறதுக்கு முன்னால தண்ணி கேட்டான், அவ பாலே கொடுத்தா, வெண்ணெய கொடுத்தா, இது ஏதோ கொடுத்தா, ஆனா கடைசியில உயிரை எடுத்தா. நல்ல விஷயத்துக்காக போராடலாம், தவறில்லை. நல்ல விஷயத்துக்காக போராடி சத்துருக்களை மேற்கொள்ள வேண்டும். நல்ல விஷயத்துக்காக இன்னைக்கு நம்ம சுத்தி எடுக்க வேண்டாம், சம்மட்டி எடுக்க வேண்டாம், வாள் எடுக்க வேண்டாம். நமக்கு இருக்கக்கூடிய பெரிய ஆயுதம் என்ன ஆயுதம்? ஜெப ஆயுதம். முழங்கால போட்டு ஜெபத்தை ஏறெடுக்கும் பொழுது அந்த ஆயுதம் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கும். ஆமென். அரண்களை நிர்மூலமாக்கக்கூடியது ஜெபம். தேசத்தை மாற்றக்கூடியது ஜெபம். தேசத்தினுடைய ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை மாற்றக்கூடியது ஜெபம். கர்த்தரை நோக்கி பார்த்து நாம் ஆவலோடும் கண்ணீரோடும் கூட நாம் ஜெபிக்கக்கூடிய அந்த ஜெபத்திற்கு, அந்த மன்றாட்டுக்கு, அந்த வேண்டுதலுக்கு கர்த்தர் இறங்கி அவர் கிரியை செய்கிறார். அதற்கு அநேக சாட்சிகளை சொல்லும். சரி, இப்ப இந்த நோவாவை குறித்து நாம பார்த்தோம். இந்த நோவாவின் காலத்துலதான் ஆதாம்க்கு சேத் பிறந்த அந்த சந்ததியின் ஆராதனையிலே நோவாவினுடைய அந்த டேர்ம் வரும்போது, அவனுடைய நோவாவினுடைய காலத்திலே நோவாவுக்கு பேரை வச்சவங்க, இவன் தேற்றுகிறவன், ஆறுதல் சொல்லக்கூடியவன் என்று, ஆறுதல் சொல்லக்கூடியவன் என்று அவனுக்கு பெயரை வைத்தார்கள். தகப்பனும் தாயும் பெயரை வைத்ததை போலவே அவர் காணப்பட்டார் என்பது தான் சத்தியமான ஒன்று. நம்ம கூட நம்ம பிள்ளைங்களை பெறும் பொழுது அவங்களை குறித்து தேவனிடத்துல கேட்டு தெரிஞ்சுக்கணும். எங்க ஆராதனை எப்படி ஆண்டவரே, எங்க காலைப்பு எப்படி ஆண்டவரே, எங்க சுவாதி எப்படி ஆண்டவரே, எங்க நேசமணி எப்படி ஆண்டவரே. பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணி சொல்லுங்க. நோவா அப்பா அம்மா யாருக்குன்னா ஜெபம் பண்ணியா கேட்டாங்க? இல்ல, கர்த்தரோடு டைரக்ட் டீலிங். அதுதான் எப்போ நல்லது. அதே நேரத்துல உஷாரா இருக்கணும். பிசாசும் பேசிடுவான் சில நேரத்துல, தவறான ஆலோசனை கொடுத்துரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தேவ ஆலோசனை கொடுத்தா நமக்கு சமாதானம் உண்டாகும் இருதயத்தில். பிசாசு ஆலோசனை கொடுத்தா சந்தேகம் உண்டாகும், பயம் உண்டாகும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருதயத்துல தேவையில்லாத எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். இப்ப நோவாவை குறித்து தாயும் தகப்பனும் அந்த சந்ததியிலே நம்மை தேற்றுவான் என்று வைத்து அந்த நோவாவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 6வது அதிகாரம் 8-9 வாசியுங்கள் சீக்கிரம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஏன் கிருபை கிடைத்தது? வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். போதும்.
தன் காலத்துலன்னு சொன்னா அந்த நோவாவின் காலத்துல, இப்ப நாம இருக்கிற காலம் என்ன காலம்? என்ன காலம்? கிருபையின் காலம். சரி, வேதத்தின்படி அது கிருபையின் காலம். நமக்குன்னு ஒரு காலம் இருக்கு இல்லையா? நமக்குன்னு ஒரு காலம். இப்ப எங்க அம்மாவுக்குன்னு ஒரு காலம் இருந்தது. எத்தனை ஆண்டு இருந்தாங்க அவங்க? ஒரு 84 ஆண்டுகள் இருந்தார். எங்க அப்பாவுக்குன்னு ஒரு காலம் இருந்தது. 6% தான் அடிச்சாரு. 50 ஆண்டுகள் தான். என் மூத்த சகோதரனும் அப்படித்தான், 50%. தாத்தா பாட்டி எல்லாம் பார்க்க அவங்க எல்லாம் 90, 95 எல்லாம் தாண்டினவங்க இருக்காங்க. அது அவங்களுடைய காலங்கள். அதே போல நோவா வாழ்ந்து கொண்டிருந்த இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். 2025 நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த 25வது ஆண்டிலே அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு, நோவா வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தேவனுக்கு மனஸ்தாபத்தை கொடுக்கிறவங்களும் விசனத்தை கொடுக்கிறவங்களுமா இருந்தாங்க. ஏன் அப்படி இருந்தாங்க? அவங்களுடைய டெய்லி ரொட்டீன் ஒர்க் அல்லது டெய்லி அவங்களுடைய ரொட்டீன், அவங்களுடைய திங்கிங், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருந்ததா? பொல்லாததே. அவங்க வாழ்க்கையே பொல்லாத வாழ்க்கை. ஏதோ ஒரு நாள் திருந்தோன்னு பார்த்தா திருந்தவே மாட்டேங்க. டெய்லி அந்த சிந்தனை. நமக்கு சிந்தனை எங்க இருக்கு? சிந்தனை எங்க இருக்கு? சிந்தனை நமக்குள்ள எங்க இருக்கிறது? இருதயத்தில். அப்படின்னு யார் சொன்னது? சில பேர் சொல்ல நான் சிந்திக்கிறேன்றாங்களே, எங்கேயா இருக்கு? இப்படித்தானே சொல்லுவாங்க. நான் சிந்திக்கிறேன் நினைக்கிறாங்கல்ல, சிந்திக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிற, அவங்க சொல்றது கரெக்ட் தான். வேதம் அது வேதத்துல வாசித்ததுனால சொல்றாங்க, இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது அவங்களுக்கு இல்ல. ஆமா, வேதம் நமக்கு நிறைய அறிவுகளை, ஞானத்தை, புத்தியை, விவேகத்தை கொடுக்கிறது. இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததே என்று கர்த்தர் காண்கிறார். உங்கள் இருதயத்தில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன அப்படின்னு இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் கூட அவர்கள் பரிசேயர்களை, வேத பண்டிதர்களை பார்த்தவர் கேட்டார். அப்ப நம்முடைய இருதயத்தை இந்த காலத்திலே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஹலோ, எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்? நம்ம காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கதான இந்த காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜீவிய காலத்திலே, இந்த கிருபையின் காலத்திலே, நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட இந்த நாட்களிலே நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் டெய்லி தேவனை அதை பார்க்கிறார். அன்னைக்கு பார்த்ததுனால தானே சொன்னாரு நித்தம் பொல்லாதது என்று. இப்ப நம்ம சிந்திக்கிறது காலையில எழுந்து ராத்திரிக்கு படுக்கைக்கு போகணும். சில பேர் படுக்கையில படுத்துக்கிட்டே சிந்திப்பாங்க, நல்லதே சிந்திக்க மாட்டாங்க. அப்ப கனவு எப்படி வரும்? தானே வரும். கனவு நல்லதா வரும், சொப்பனம் நல்லதா வரும். நல்லதா திங்க் பண்ணிட்டு பரலோகத்தை நினைச்சு பட்டா பரலோகம் திறக்கும். வேற யார் மேலேயாவது கோபத்தை வச்சுக்கிட்டு பல்ல நரன்னு சில பேர் பார்த்துருக்குறோம். ராத்திரில பல்ல கடிப்பாங்க, தன்னால கடிப்பாங்க. காரணம் என்ன? பகல்ல காட்ட முடியாத கோபத்தை ராத்திரில காட்டுவாங்க தூக்கத்துல. நரன்னு பல்ல கடிப்பாங்க. நமக்கே பக்கத்துல பயமா இருக்கும் படுத்து. ஆனா இந்த பற்கடிப்பின் சத்தம் எங்க தெரியுமா கேட்குமா? வேதத்துல சொல்லுது, எங்க? நரகத்துல. உங்களுக்கு ஒரு 100 மார்க் இன்னைக்கு. நரகத்துல அழுகையும் பற்கடிப்பும் நரகத்துல உண்டு. அப்ப இங்கேயே அவங்க என்ன, ராத்திரில பல்ல கடிக்கிறவங்க இங்கேயே என்ன அனுபவிக்கிறாங்க? நரகத்தை அனுபவிக்கிறாங்க ஏதோ ஒரு விதத்துல. கோபம் மனுஷனை நிர்மூடராக்கும் என்று சொல்லப்படும். கோபம் எல்லாருக்கும் வரும், ஆனால் தணிந்து கொள்வது, தணிந்து விடுவது நல்லது. எதற்குள்ளே? சூரியன் மறைகிறதற்குள்ளே. இந்த நோவாவின் காலத்திலே வாழ்ந்த அத்தனை ஜனங்களுடைய சிந்தனைகளும் நித்தமும் எப்படி இருந்ததா? பொல்லாதது. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஏன் கிருபை கிடைச்சது? அவனுடைய நினைவுகள் எல்லாம் தேவனோடு இருந்தது. ஆமென். நம்ம குடும்பத்துல 4 பேர் இருக்கும், இல்ல 5 பேர் இருக்கும், 10 பேர் இருக்கும்னு வைங்களேன். எல்லாருடைய சிந்தனை ஒன்னையா இருக்கும்? ஒரே மாதிரி இருக்கும்? இருக்காது. என்னதான் அண்ணன் தம்பிகளா இருந்தாலும், சகோதர சகோதரிகளா இருந்தாலும், கணவன் மனைவியா இருந்தாலும், பெற்றோர் பிள்ளைகளா இருந்தாலும், சிந்தனைகள்
ஒன்றாய் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது, வெவ்வேறாக இருக்கும். அதுவும் இப்போ முதலாவது ஏதாவது ஒண்ணு சிரிச்சு அனுபவிக்கணும்னா ஒரு இடத்துல கூடி உக்காந்து சிரிச்சு அனுபவிப்போம். அழுனாலும் ஒரு இடத்துல கூடி உக்காந்து தான் அழுவோம். இன்னைக்கு அழுவுறதா இருந்தாலும் மொபைலை வச்சுக்கிட்டு தான், சிரிக்கிறதா இருந்தாலும் மொபைலை வச்சுக்கிட்டு. உண்மைதானே? இன்னைக்கு நமக்கு ஃப்ரெண்ட் எல்லாம், உறவுகள் எல்லாம் எதுவாகி போச்சு? செல்போன். அழகா சொல்றாங்க, செல்போன் ஆயிப்போச்சு. செல்போன், செல் அரிச்சு போன போன். ஆனா அதை நன்மைக்காக பயன்படுத்த, எனக்கு எவ்வளவு நன்மைக்காக அது பயன்படுத்த. இப்போ இது வாட்ஸ்அப்ல, இது ஃபேஸ்புக்ல, இது மற்றவங்களுக்கு டைரக்டா பார்க்கறதுக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் அதை நான் டவுன்லோட் பண்ணி யூடியூப்ல போடுறதுக்கு பயன்படுது. டெய்லி வசனங்கள் அனுப்ப பயன்படுகிறது, மெசேஜ் அனுப்ப பயன்படுகிறது. நல்ல விஷயம் நிறைய இருக்கு. ஆனால் நாம் எவ்விதமாய் பயன்படுத்த, நம்முடைய நினைவுகளை பொறுத்து ஒவ்வொரு பொருளினுடைய பயன்பாடும் இது. ஆமென். அப்ப நோவாவுக்கு கண்களில் தயை கிடைக்கிறது, கிருபை கிடைக்கிறது. காரணம் என்ன? நோவா தன் காலத்திற்குள்ளே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீதிமான் உத்தமனா இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க இந்த பூமியிலேயே. நாம் வாழ்ந்து கொண்டிருக்க காலத்திலும் கூட நீதிமான், நம்மை விட நீதிமான், நம்மை விட உத்தமர்கள் நிறைய பேர் இருக்காங்க. உண்மைக்கு தான் சொல்றேன், ஆச்சரியமா இருக்கா? நிறைய பேர் இருக்காங்க. மற்ற மதத்திலும் கூட நாம நினைக்கிறோம்ல, மற்ற மதங்கள்னு சொல்லிட்டு, அல்லது கர்த்தரை அறியாதவர்கள்னு சொல்லுவோம். மதம்னா வேணாம், மதம் பிடிக்கும். நம்முடையது கிறிஸ்தவ மதமும் அல்ல, அது வேற எதுவும். நம்முடையது மார்க்கம், அது வழி, பரலோகத்திற்கு போவதற்கான வழி. உங்களை யாராவது கேட்டா, என்னைக்கு கேட்டாலும், எப்போ கேட்டாலும், தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும், அடிச்சே கேட்டாலும், கிறிஸ்தவம் என்பது என்ன சொல்லணும்? மார்க்கம். அது பரலோகம் செல்வதற்கான ஒரு மார்க்கம். அந்த பரலோகம் செல்வதற்கான வழியை எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது. அவ்வளவுதான். இஷ்டம் தான் எங்க வழியில வாங்க, இல்லைன்னா போயிட்டே இருங்க. சிம்பிள். நம்ம யாரையும் வலுக்கட்டாயமா போய் சொல்றாங்கல்ல, மதம் மாற்று சட்டத்தை கொண்டு வருகிறோம், மதம் மாத்துறாங்கன்னு யாரையும் நம்ம எந்த மதத்திலயும் மாத்துறதுல. மதம் பிடிச்சவங்க தான் மதத்துக்கு போவாங்க இல்ல. இப்போ யானைக்கு மதம் பிடிச்சா என்ன செய்யும்? பழமொழி கூட தெரியலையே உங்களுக்கு. யானைக்கு மதம் பிடிச்சா என்ன செய்யும்? யானை கொழுத்தா தானா தான் தலை மேல மண்ணை வாரி போட்டுக்கணும். யானைக்கு மதம் பிடிச்சா எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும். யானைக்கெல்லாம், நம்ம இங்க நாட்டுல இருக்கிற யானைக்கு தான் யானைக்கு பாகன் இருக்கான்னு நம்ம சொல்றோம். ஆனா காட்டுல இருக்கிறவங்க பாகன் இருக்கிறான்னா என்ன? இல்ல, அவைகள் எல்லாம் சாம்பாவான்கள். காட்டுக்கே ராஜா, சிங்கம் கூட அதுகிட்ட போறதுக்கு ராஜாவுக்கே பயம்தான். ஏன்னா இது நம்மோட பலத்திலும் உருவத்திலும் ராஜாவா இருந்தா கூட நம்முடைய ஆவிக்குரிய நிலையிலே நாம் நின்றிருப்போம் என்று சொன்னால், நம் ஆத்மாவிலே தேவனோடு கூட ஒருமித்து இருப்போம் என்று சொன்னா, இந்த உலகத்தை அப்படியே புரட்டி போட்டாலும் அது நம்மளை ஒன்றும் செய்யும். அக்னி சூளையில போட்டார்கள், ராஜாவின் கட்டளையினால என்ன நடந்தது? சிங்கத்தின் கெபியில போட்டார்கள், என்ன நடந்தது? அவர்கள் தேவனோடு இருந்ததுனால தேவன் அவர்களோடு கூட இருந்தார். அப்ப இங்க நோவா, அங்க நாம் போன வாரம் பார்த்தோம், ஏனோக்கு சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது, குடும்பத்தோடு பிள்ளைகளை பெற்று குடும்பத்தோடு சஞ்சரித்து கொண்டிருந்த பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் நோவாவும் அதற்கு அப்புறமா நாம் பார்க்கிறோம், பின் வரக்கூடிய அந்த சந்ததியிலே நோவாவும் கூட அதுக்கப்புறமா நோவாவை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அதற்கு நடுவில் எத்தனையோ சந்ததி இருக்கிறது. ஆனாலும் நோவாவினுடைய சாட்சி அப்படி இருக்கிறது. 10 பேர் இருந்தாலும் ஒருத்தர் விசேஷமான காரியங்களை செய்கிறார்கள், தேவனுக்கு பிரியமான காரியம் செய்யறார், தேவன் அவர்களை முக்கியப்படுத்துவார். ஆமென். சபையிலும் அப்படித்தான், நாட்டிலும் அப்படித்தான், ஊரிலும் அப்படித்தான், உலகத்திலும் அப்படி. எங்க இருந்தாலும், காட்டுல இருந்தா கூட தாவீதை கொண்டு வந்து ராஜாவாக்கின மாதிரி, எங்க இருந்தாலும் தேவனோடு கூட சஞ்சரித்தா தேவன் அவர்களை என்ன செய்திருவாரு? மேன்மைப்படுத்திடுவார். ஒருவனை அப்படியே தூக்கிட்டு போயிட்டார், பாப்பா இதுக்கு மேல நீ பூமியில இருந்தா
வேண்டாம், நீ பரலோகத்துக்கு தான், பரலோகத்துல இருக்க வேண்டியவன், பூமி உனக்கு வேண்டான்னு கூப்பிட்டு போயிட்டார். ஆனா இங்க நோவாவுக்கு அப்படி அல்ல. நோவாவுக்கு ஒரு வேலையை கொடுக்கின்றார். தேவனோடு அவனும் கூட குடும்பத்தை அந்த பொல்லாத காலத்திலே தேவனுக்கு அடங்காதவர்களாய் நித்தமும் பொல்லாத சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுத்தி கொண்ட அந்த காலத்திலே இவனுடைய இருதயம் மாத்திரம் தேவனோடு இருந்தது. இவன் குடும்பத்தாருடைய இருதயம் தேவனோடு இருந்தது. பாருங்க, கர்த்தர் சொன்னதையெல்லாம் நிறைவேற்றி இவன் தனியாக கஷ்டப்படல, குடும்பத்தோடு சேர்ந்து தான் தேவன் கொடுத்த வேலையை செய்தார். தேவன் என்ன வேலை கொடுத்தார் நோவாக்கு? எதுக்கு பேழை? இன்னொன்று, சில சம்பவங்கள் காணவே இல்லை நோவா, சில காரியங்கள் கேள்விப்படவே இல்லை அவனுடைய காலகட்டத்தில். ஆனாலும் தேவன் சொன்னார் என்பதை மிகவும் ஆணித்தரமாக விசுவாசித்தார். அப்ப இந்த ஆராதனை என்பது பொல்லாதவர்கள் மத்தியிலே, பொல்லாத சிந்தனைக்காரர்கள் மத்தியிலே, பொல்லாத ஆட்சியாளர்கள் மத்தியிலே, பொல்லாத காலத்திலே நாம் அந்த பொல்லாத கூட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்தாலும், பக்கத்திலே நம்ம ட்ரெயின்ல போற மாதிரி 3 பேர் உட்கார ஷீட்ல 4 பேர் இடுக்கி 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 உக்காந்து அப்படி ரொம்ப ஒத்துமையா இருக்கிறவங்க மாதிரி போனாலும், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி திட்டிக்கின்னு இருப்பாங்க நமக்கு தெரியாது மனசுக்குள்ள. ட்ரெயின்ல அப்படி ஒருத்தன் எப்படி நிமிட்டுவான், ஒருத்தன் எப்படி நிறுத்துவான், சண்டையே வந்துடும். அதுவும் இந்த காலையில நேரத்துல ரஷ்ல வரும் பாரு, சண்டை அடிதடியே வரும். அவ்வளவு நெருக்கமா அப்படி நாம இருந்தாலும் நாம் தேவனோடு இருக்க வேண்டும் என்பதை நோவா சொல்லி கொடுக்கிறார். எப்படி தேவனோடு இருக்கணும்? அவருக்கு என்ன பிரியமோ, அவருக்கு எப்படி பிரியமோ. இருதயத்துல கூட எது பாவத்துல பெரிய பாவம் எது தெரியுமா? சிந்தனையில செய்யற பாவம். என் எதிரில லிடியா இருக்காங்க, பாஸ்டுக்கு வேற வேலையே இல்லை, மனசுக்குள்ள சும்மா சும்மா என் பொண்ணு இப்படி இப்படிங்கிறாரு, அதனால எனக்கு கோபம் வருது, நான் அடிக்கிறேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறேன். என் முன்னால சிரிச்சுட்டு மனசுக்குள்ள அப்படி நினைச்சா தப்பு இல்லை. ஆனால் தேவன் அதை கவனிக்கிறார் இல்லையா? உண்மை தானே? தேவன் பார்க்க. எப்படி பாஸ்டர் மைண்ட் வாய்ஸ் தெரிஞ்சிச்சுலாம் கேட்காதீங்க, அப்படியெல்லாம் நினைக்கல. நான் சும்மா சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு. நோவா தேவனோடு சஞ்சரித்து சஞ்சரித்து அவன் குடும்பம், அவனுடைய மனைவி ரொம்ப நல்ல மனைவி நோவாவுக்கு. நோவா கிழிச்ச கோட்டை தாண்டாத ஒரு மனைவி. நோவா சொல்ற காரியங்களை சிறமேல் ஏற்று செய்த மனைவி. பேரு சொல்லப்படலன்னா கூட அதே மாதிரி அவனுக்கு கொடுத்த 3 பிள்ளைகள். யார் யாரு? சேம், சேம், சாம், சோமா. சேம், காம், யாப்பேத். இந்த 3 குமாரர்களும் நல்ல பிள்ளைகள். ஏன்னா அந்த சம்பாஷணை, தேவனோடு கூட பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கட்டளை எல்லாம் தகப்பனுக்கு தான் கிடைக்கிறது. தகப்பன் சொல்ல சொல்ல இப்ப துன்மார்க்க உலகத்துல, உலகமே துன்மார்க்கமா இருக்கு. அந்த காலத்துல இருக்க எல்லாருமே நினைவுகள் எல்லாம் துன்மார்க்கமாவே இருக்கு, அக்கிரமமா இருக்கு. தேவன் மனஸ்தாபப்படக்கூடிய, விசனப்படக்கூடிய அளவுக்கு இருக்கு. இந்த வாலிப பிள்ளைகளும் கூட தப்பு பண்ணலாம்ல? பண்ணலாமா? பண்ண முடியாதா? வெளியே போனா எல்லாருமே அப்படித்தானா? வெளியே போறோம், இந்த ஒரு ஃபேமிலியை தவிர மற்றது எல்லாமே வேற. 999.911 அந்த எல்லாம் அவ்வளோ கேட்டகரியும் பொல்லாததாவே இருக்குதுன்னு வைங்களேன். சும்மா இருக்காங்களா? ட்ரெயின்ல சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், இந்த தம்பாக்கு கசகவான் டக்கு டக்குன்னா நம்ம கிட்ட நீட்டுவான். ஏன்னா நமக்கு மாமா மச்சா மாதிரி நம்ம கிட்ட நீட்டுவான். ஏன் சிரிக்கவே மாட்டேன்ற? என்னமோ யோசித்துக்கிட்டு இருக்கா, புரியல எனக்கு ஒண்ணுமே. ஆமா, பார்த்திருக்கீங்களா? உங்களுக்கு நடந்திருக்கா? எனக்கு நடந்திருக்கு. எனக்கு முதல்ல அவன் தட்டும் போதே மூக்குல ஏறும்போதே எனக்கு கோபம் வரும், மூக்கிலே குத்தலாமான்னுட்டு. அழகா நீட்டுவாங்க. இல்லைன்னா சில நேரத்துல என்கிட்ட, அங்கிள்
ஹைக்கியா அதுவும் சில நேரத்தை சிலது என்னை விட வயசா இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, அங்கிள் ஹைக்கியா தோடாதேன்னா எங்க இருந்து நான் தோடா கொடுக்கணும். இந்த வேடிக்கை எல்லாம் நிறைய நடக்கும் ட்ரெயின்ல போகும்போது வரும்போது. சில பேர் பயந்துன்னு போயிடுவாங்க. வெளியூர் ட்ரெயின் நம்ம ஊருக்கு போற போதெல்லாம் நான் போன ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு டீட்டின்னுட்டு அது அந்த பேக் வேற இந்த மாதிரி இருக்குதா, அதுல நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. ஒருத்த வந்து ஓயாம கேட்பான், சார் இது இந்த ட்ரெயின் எங்க போகுது, இந்த ட்ரெயின் எங்க போகுது, எப்ப நானே ட்ரெயினுக்கு தான் காத்துட்டு இருக்கேன். ஆனா அந்த உடைய பார்த்தவொடனே அவங்களுக்கு ஒரு சில பேர், நான் கோச்சில் உட்காந்துட்டு இருந்தா வியாபாரம் பண்றவங்க அவங்க முகமே மாறிடும். டிடி உட்காந்துருக்காரு போல இருக்குதுடா. ஏன்னா டிடிங்களுடைய காரியம் தெரியும் இல்ல, சில பேர் வசூல் பண்ணுவாங்க, அநியாயத்துக்கு பண்ணுவாங்க. பார்த்திருக்கு, எது எது தேவையோ எடுத்துக்குவாங்க. சரி ஒன்னு எடுத்து சாப்பிட்டா கூட பரவாயில்ல. சில பேர் அந்த மாதிரி, சில பேர் அதெல்லாம் தொடவே மாட்டாங்க. அதுல நல்லவங்களும் இருக்கா. அப்ப நோவாவினுடைய பிள்ளைகள் வெளியே போனா கிடக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் அந்த பிள்ளைகள் தகப்பனுடைய பேச்சையும் தாயினுடைய பேச்சையும் கேட்டு எல்லா விதத்திலும் தகப்பனுக்கும் தாய்க்கும் உறுதுணையா இருந்து கர்த்தருக்கு உண்மையா இருந்தார். ஆமென். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சை கேக்குதா? கரெக்டா அதுக்கு மாத்திரம் வாயை திறந்துட்டான். ஐயோ என்ன போய் சொன்னியம்மான்னு அவன் அனுப்பிச்சுக்கிறான். கரெக்டா வந்து அந்த நேரத்துல இப்ப அம்மா என்ன செய்ய முடியும், சாரிம்மா உன்னை போய் இப்படி நினைச்சிட்டேன்னு. அப்ப அந்த குடும்பம் எவ்வளவு கட்டுக்கோப்பாக கர்த்தருக்குள் இருந்திருக்கிறார் என்பதுதான் முக்கியம். நீ பெருசா நான் பெருசா, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, அப்படி இல்லாம இந்த பொல்லா நாம இப்ப எப்படிப்பட்ட காலத்துல இருக்கோம் தெரியுமா? நோவாவின் காலத்துலதான் இருக்கும். ஏசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்கார், நோவாவின் காலத்துல நடந்ததை போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமென். அப்ப நாம இருக்கக்கூடிய காலம் எப்படிப்பட்ட காலம்? நோவா கிருபையின் காலம் தான். ஏன்னா நோவாக்கு அப்ப கிருபை கிடைச்சிச்சா? அப்ப எப்படி இருக்கா கிருபை கிடைக்கும்? உத்தமனா இருக்கணும், நீதிமானா இருக்கணும், அவரோடு கூட உறவாடி கொண்டு இருக்கணும். அவரோடு உறவாடுறதுன்னு அவர் என்ன சொல்றாரோ அதை செய்வது ஆராதனை. அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாலும் அதுக்கு மறுப்பே சொல்லாம தூக்கத்துல எழுப்பி இதை தட்டி இதை செய்யணும் சொன்னா கூட ஏஞ்சி செய்யணும். சின்ன பிள்ளை சாமுவேல் நம்ம ஆராதனை சைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல அதை விட கொஞ்சம் ஒரு 5 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வயசாச்சு? 2 முடிஞ்சு 3வது, அடுத்த வருஷம் ஸ்கூல் போகணுமா, சேர்த்து வச்சுக்கோங்க. தாத்தாகிறாருன்னு விட்டுறக்கூடாது. அவரவர் கடமையை அவரவர் செய்யணும். சரிதானே? என்ன சொன்ன? சாமுவேல் பெரியவங்களை தூக்கத்துல எழுப்பினாலே கோவம் வரும், திட்டுவாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. சுவாதி தூங்குறா, நல்ல தூக்கத்துல எழுப்பின எழுந்திரிப்பா சீக்கிரம். சுவாதியோடைய சின்ன பிள்ளை சாமுவேல், ஒரு சத்தம் தான். சாமுவேல் பயங்கரமான சத்தம் இல்ல, பிள்ளைகிட்ட எப்படி பேசுவோம் நம்ம? நைட்ல இப்படி கத்துவோம். சாமுவேல்னு கூப்பிடுறாரு. சாமுவேல்னு கூப்பிட்ட உடனே அந்த பிள்ளை எழுந்து நேரம் ஆசாரியன் கிட்ட ஓடுறார். அங்க இருந்த அந்த ஆசாரிப்பு கூடாரத்துல இருந்ததானே பிரீஸ்ட் கிட்ட, அந்த ஆசாரியன் கிட்ட போயிட்டு என்னை கூப்பிட்டீரே அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இல்லப்பா நான் உன்னை கூப்பிடலையே, நீ போய் படுத்துக்க. மறுபடியும் படுத்துக்கிட்டார். மறுபடியும் சாமுவேலே சாமுவேல், மறுபடியும் ஓடுறார். சலிக்காம எழுந்து ஓடுறார், சலிக்காம எழுந்து போறார். கூப்பிட்டீரே என்ன? இல்லையே கூப்பிடலையே, போய் படுத்துக்க. நாமளாம் தான் என்ன சொல்லுவோம், அந்த கழுத்துக்கு வர வேலையில என் தூக்கத்துல என்ன, என் தூக்கத்தை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அவங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருக்காங்க தெரியுமா? எப்படி இருந்தாங்க அவங்க பிள்ளைங்க? அப்போ துன்மார்க்கராய் இருந்தார்கள். ஆசாரியனுடைய பிள்ளை தான்.
ஆனால் துன்மார்க்கமாய் இருந்தார்கள். ஆசாரியன் கண்டித்து பார்த்தார், என்னென்னமோ சொல்லி பார்த்தார், கேட்கல. ஆனாலும் நீ சரியா சொல்லலைன்னு கர்த்தர் அவருக்கும் தண்டனை கொடுத்துட்டார். இன்னைக்கு சில பிள்ளைகளாலே பெற்றோர்களுக்கு, குறிப்பாக தகப்பனுக்கு தண்டனை வருகிறது. அந்த தண்டனை வந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி பிள்ளைகள் இன்றைக்கு மதிக்கெட்டு அலைந்து கொண்டிருக்கிறார். இதை சொன்ன இன்னும் கொஞ்சம் கோபம், நீங்க இப்படிதான் பேசுவீங்க இல்ல, அப்படிதானே சொல்றாங்க, உங்களுக்கு வேற வேலையே இல்லை, நீங்க இப்படிதான் செய்வீங்க, இப்படித்தான் பேசுவீங்க, உங்க காலம் வேற எங்க காலம் வேற. அன்னைக்கும் கிருபையின் காலம் தான் நோவாவுக்கு கிருபை கிடைச்சது இல்லை. இன்னைக்கும் நோவாவின் காலத்துல இருப்பதை போல் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நமக்கு கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். இந்த கிருபை நாம என்ன செய்யணும்? நாம நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குடும்பம் என்ன செய்யணும்? காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதற்கு நாம் அவரை நித்தமும் பொல்லாத உலகத்திலே, பொல்லாத நினைவுகள் கொண்டிருக்கிற ஜனத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லது நம்முடைய உறவுகள் மத்தியிலே, நண்பர்கள் இல்ல, குடும்பத்திலே சில பேருக்கு நம்ம மேல எப்ப பாரு என்ன இருக்கும்? பொறாமை இல்ல, ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். தெரியும், பார்த்தாலே மூஞ்சி மாறி, பார்த்தாலே எரிச்சல் வரும், பார்த்தாலே கோவம் வரும். சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தாலே பத்திக்கிட்டு எரியுதுன்னு. வாங்க, எது எரியுதுன்னு தான் தெரியல. எல்லாம் டெய்லி ரொட்டீன் நடக்கக்கூடிய வேலை. அப்படி இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலே நாம் தேவனோடு சஞ்சரிக்கணும். நம்முடைய இருதயத்தின் நினைவில் இன்னைக்கு நான் கேட்கறதெல்லாம் அதுதான், ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவரே, யார் எப்படி என்னுடைய சிந்தனைகள் கொல்லாததாய் இருக்கக்கூடாது. சில நேரத்துல கோபம் வரும், என்ன இவங்க இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி நடக்கிறாங்க அப்படின்னு கோபம் வரும். ஆனால் ஆண்டவரே, என் ஆத்மாவை நான் கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இப்ப நோவா எவ்வளவு போராடி இருப்பார். இன்னும் அவரு நம்ம பார்க்கிறோம், புதிய ஏற்பாட்டில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, நோவா பிரசங்கித்தார், சுவிசேஷத்தை நோவா அறிவித்தார். என்ன, எப்போது அவருக்கு ஒரு கர்த்தர் ஒரு வேலையை கொடுக்கிறார். அப்ப நான் உலகத்தை போதும்பா, இதுங்களெல்லாம் படிச்சதுக்காக எனக்கு ரொம்ப துக்கம் வருது, விசனம் வருது. இனிமே இது இவங்கள எல்லாரும் நான் என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். ஆகவே நீ என் கூட இருக்கிறதுனால உனக்கு என்னுடைய கண்ணில் தயை கிடைச்சிருக்கு. உன் நிமித்தம் உன்னுடைய மனைவி, உன்னுடைய குமாரர்கள், உன் குமாருடைய மனைவிகள், மொத்தம் எத்தனை பேரு? 10 பேரா? 8 பேர். உங்களுக்காக ஒரு பேழை உண்டு பண்ணுங்கள். ஆனால் அது உங்களுக்காக மாத்திரமல்ல, அதுல மனுஷர்களை இவங்களுக்கு மட்டும்தான் சொன்னாரு. மற்றதெல்லாம் பெரிய பேழையை உண்டாக்க சொன்னது எதற்காக? மிருகங்களுக்காக. யானைக்கு வேணும் பேழையில இடம், சிங்கத்துக்கு வேணும், கரடிக்கு வேணும், ஓநாய்க்கும் வேணும், நரிக்கும் வேணும், பேழையில இடம் பண்ணணும். இவரு கேட்டிருக்கலாம்ல, ஐயோ நான் பேழையை உண்டு பண்ணுவேன், யானை எங்க போய் நான் கூப்பிட, நரி எங்க போய் பிடிக்க, கேட்கலாம் இல்ல. ஆனா அவர் அதெல்லாமே கேட்கல. அவர் சொன்னாரா, அவர் பாடுன்னு செய்யறார். இன்னும் அவர் எந்த மரத்தை சொன்னார், அந்த மரத்தை மட்டும்தான், அதுல இருந்து தான். எத்தனை அறைய வைக்க சொன்னார், அத்தனை அறை. எத்தனை? அந்த கப்பல்ல, அந்த பேழையில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அப்படின்னு எத்தனை சொன்னாரோ அத்தனை. ஜன்னல் எங்க வைக்கணும்னு சொன்னாரு அங்க, கதவை எங்க வைக்க சொன்னாரு கதவை அங்க, எந்த மரத்துல செய்யணும், எத்தனை முழத்துல செய்யணும், எவ்வளவு அகலத்துல செய்யணும், யார் யாருக்கு எங்கெங்க அறைகள், எல்லாம் அந்த ப்ளூ பிரிண்ட், அந்த வரைபடத்தை கர்த்தர் கொடுக்க குறித்து கொண்டு அதன்படியே செய்கிறார். கப்பல் பண்றதெல்லாம் எங்க பண்ணுவாங்க? அங்கதானே பண்ணுவாங்க. ஆனா நோவா இருந்த இடத்திலே பண்ணார். அங்க கடல் இல்லை. அங்க என்ன இல்லை? கடல் இல்லை. இருந்த இடத்துல, இப்ப நம்ம இந்த அம்பர்நாத்ல இங்க இருந்துட்டு, நான் என் வீட்டு மேல டெரஸ் இருக்குன்னு வைங்களேன், இங்க ஒரு பேழை பண்றேன்னு வைங்களேன், ஒரு கப்பல் பண்றேன்னு வைங்களேன். அந்த அம்பர்நாத்ல ஹவுசிங் இருக்கா என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க? பாஸ்டருக்கு மரம் காண்டு போச்சு. நீங்களே நினைப்பீங்களா மாட்டீங்களா? என்னமோ ஆயிப்போச்சு, பாஸ்ட் ஏற்கனவே ஞாபகப்படுத்தின்னு சொல்றாரு, என்னமோ செய்யறாரு, இது கடவுள்னு நினைச்சிட்டு செய்யறாரா என்னன்னு தெரியல. அப்படிதான் நினைச்சிருப்பாங்க. பரியாசம் செய்தார்களாம் நோவாவை. ஆனாலும் அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு, தன் குடும்பத்தையும் தேவனோடு சஞ்சரிக்க வைத்து கொண்டு, தினந்தோறும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டு, உத்தம நாயம் நடந்து கொண்டு, நீதிமானுமாய் நடந்து கொண்டு. அப்படின்னா என்ன? அந்த காலத்துல வாழ்ந்தவங்களுடைய அந்த கிரியைகள் எல்லாம் தனக்குள்ளே வராதபடிக்கு
ஒரு ட்ரெஸ் கோடு கூட தனக்குள்ள வராதபடிக்கு. இன்னைக்கு நாம பாக்குறோம் எத்தனையோ கிறிஸ்தவங்க இங்க நம்ம ஊர்ல தாலி கட்டுவாங்க. அதுவே நம்ம பழக்கம் கிடையாது, தெரியுமா? நம்ம கிறிஸ்தவ கலாச்சாரமா அது இல்ல, இங்கத்தி கலாச்சாரம் இல்லையா? என்ன அவங்க வேற வேற இது போடுவாங்க, நம்ம அதுக்கு சிலுவை போட்டுவோம். இல்லைன்னா சில பேர் நோட் புக் மாதிரி பைபிள்னு சொல்லிட்டு அதை போட்டுவாங்க. பைபிள் படிச்சா ஒரு வசனமும் தெரியாது, ஆனா இருதயத்துல இங்க கிட்ட என்ன தொங்க, தங்கத்துல பைபிள் தொங்க, அதுல ஒரு சிலுவையும் இருக்கும். எதுக்கு அது? வேதத்தை படிக்க சொன்னா சங்கிலியா செஞ்சு போட்டுக்க சொன்னாரு, தாலியா அப்படி செய்ய சொன்னாரு, நமக்கு உடன்படிக்கை தான். அப்ப இதெல்லாம் இங்கத்தினுடைய கல்ச்சர். நம்ம என்னதான் நாம கிறிஸ்துவுக்குள்ள வந்தாலும் சில சில பாரம்பரிய கிரியைகளை இன்னும் நாம் விடவே இல்லை, செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று கேட்டால் அது அப்படியே பழகி போச்சு இல்ல. சரி போகட்டும். ஆனாலும் சில பேர் சொல்லுவாங்க, நாங்க போட்டிருந்தாலும் அதன் மேல எங்களுக்கு சிந்தை இல்லை, அதனால ஒருத்தன் கையை பிடிச்சி அப்படி எடுத்துட்டு போனா கூட ஒண்ணுமே தெரியாது. அவங்க என்ன போச்சு இல்ல, போச்சு, கிடைக்கல இல்ல, கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, சிந்தனை இல்ல அப்படின்னு வாங்க சில பேர். நான் கேட்பேன், அப்போ எடுத்துட்டு போனா ஐயோன்னு கத்துவீங்களா மாட்டீங்களா? ஐயோ போயிடுச்சேன்னு புலம்புவாங்களா மாட்டாங்களா? பேங்க்ல வச்சுட்டு சிந்தனை இல்லைன்னு சொல்லுவாங்களா? எந்த அங்க இருக்கு, எந்த அங்க இருக்கு, எந்த அங்க இருக்கு. அதனாலதான் இயேசு சொன்னாரு, உங்க பொக்கிஷம் எங்க இருக்கோ அங்க உங்க இருதயமும் இருக்கும். பொக்கிஷம் எங்க இருக்கு? ஊர்ல இல்ல. வச்சுட்டு வந்திருக்கீங்கல்ல. பாவம், அவங்க நடுவில் அப்பப்ப மாட்டிக்கிறாங்க. பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை, தப்பா நினைக்காது. இப்போ வருஷம் வருஷம் அதுக்கு போகணும். அப்ப எங்க போகுது நம்முடைய? நான் சொல்லல, ஏசு சொன்னதை சொல்றேன். நம்முடைய பொக்கிஷம் எங்க இருக்கோ நம்முடைய இருதயமும் லாக்கர்ல தான் இருக்கும். எங்க இருக்குதோ அங்க நம்ம பொக்கிஷம். ஏன் பொக்கிஷம் பரலோகத்துல இருக்குதுன்னு நம்ம நினைச்சோமா? நம்ம இருதயம் எங்க இருக்கும்? பரலோகத்துல இருக்கு. என் பொக்கிஷமே இயேசுதான் நினைச்சா நம்முடைய இருதயம் எங்க இருக்கும்? இயேசுக்குள்ள பத்திரமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. நம்ம நினைக்கிறதே இல்லையே, மண்ணை நம்புறோம், பொண்ணை நம்புறோம் இல்ல. அதனால மண்ணு மேலையும் பொண்ணு மேலையும் இருதயம். அதனால்தான் சங்கீதக்காரர் சொன்னார், என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, வசனத்தின்படி என்ன செய்யுங்க, உயிர்ப்பீங்க. மண்ணு மேல பொண்ணு மேல ஒட்டுற இருதயத்தெல்லாம் பரலோகம் கொண்டு போய் சேர்க்கணும்னு தான் இயேசு ரத்தம் சிந்தினார், கழுவும்படியாக. ஆனாலும் நான் கழுவிட்டேன், நான் கழுவப்பட்டேன், இயேசுவின் ரத்தம் என் மேல நெருங்காது சாத்தான்னு சொல்லிட்டு சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு, நித்தம் பொல்லாதது. ஆனால் நோவா அந்த காலத்துல தேவனை உண்மை முத்தமாக சஞ்சரித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தான் மாத்திரமல்ல தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், மருமகளோடு கூட சேர்ந்து 3 மருமகமா? எத்தனை? 3 மருமக. எப்படி இருக்கும் குஸ்திங்க? நீயா நானான் வருமா வராதா? போராட்டம் வரும். ஆனாலும் அங்க வரல. உலகமா இருந்தால் வரும். இன்னைக்கு உலகத்துல கூட நல்ல மருமகள் எல்லாம் இருக்காங்க. சிலதை நான் பார்த்தேன், சில இந்த சோசியல் மீடியால சில பார்ப்பேன். அப்போ ஒரு மாமியார் மருமகளை குறித்து சொல்றாங்க, அவ எழுந்திருக்கிறது லேட்டு, சாப்பிட்றதும் லேட்டு, சாப்பிடவும் மாட்டேங்குது, சலிப்பாவே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு மாமியார் சொல்றாங்க, அப்படி இல்லை, என் மருமகளுக்கு நான் சொன்ன காலையில் இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும். அந்த மருமக சொல்றாங்க மாமியார் பத்தி, இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இல்லைன்னா அரைஞ்சிருவாங்க. அந்த அம்மா அந்த மருமக சொல்லுது, அவங்க பேச்சும் அரைகிற மாதிரிதான் இருக்கும், குளிச்சுட்டு தான் வேலையை செய்யணும் காலையில். அப்போ ஒரு முறை இவங்க கள்ளதானம் பண்ணாங்க. சும்மா முகத்தை கழுவிட்டு தலையில கொஞ்சம் அப்படி தலையை தண்ணியை தேத்திட்டு வந்துட்டு நின்னாங்களாம். குளிச்சுட்டியா? குளிச்சுட்ட. உத்து பார்த்தாங்களாம், ஏண்டி தாலி நனையாம எப்படி குளிச்ச? கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்ப இருந்த எப்படி இருந்திருக்காங்க பாருங்க, கன் மாதிரி கரெக்டா கண்டுபிடிக்க. ஏமாத்த முடியுமா? அந்த அம்மாவும் சொல்லு, நான் அப்படிதான். ஆனாலும் இப்ப என் மருமக அப்படி இல்லை.
அந்த மருமகனும் சிரிச்சு சிரிச்சு தான் பேசுது. என்ன பண்ணுது? இங்க வந்ததுக்கு அப்புறம் இப்ப உங்களுக்கு எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? வந்தப்போ 0, வீட்டுக்குள்ள வந்தப்போ 0. இப்ப எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 மார்க் கொடுப்பேன் நாங்க மாமியார். ஏன்னா இப்ப அவனுக்கு நான் எதுவுமே சொல்ல வேண்டியது, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா செய்யும். அந்த மருமகிட்ட கேட்டாங்க, உண்மைதான், நான் வரும்போது 0 தான். இது ஒத்துக்கிறதுல கூட உலகத்துல இருக்கிற உண்மை நம்ம கிட்ட இருக்குதா? வரும்போது நான் 0 தான். இப்போ நான் அப்படி இருக்கு, நான் காலையில எழுந்திருக்க மாட்டேன் வீட்டுல, இப்ப இங்க நான் எழுந்து எல்லாத்தையும் செய்யறேன்னு சொன்னா அவங்க கொடுத்த ட்ரைனிங் தான். அந்த இன்னொரு மாமியார் சொல்றாங்க, ஏமா அப்போ இந்த மருமகளை நீங்க வச்சுங்க, இந்த மருமகளை அங்க அனுப்பிடலாமான்னு சொல்லும்போது அந்த மருமக பாவம் தொடப்புக்குச்சி மாதிரி இருந்துச்சு. லேட்டா ஏஞ்சி லேட்டா சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு அப்படி இருந்தது. அது சொல்லுது, ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு என் மாமியாரே போதும், என் மாமியாரே எனக்கு போதும்னு சொல்ற மருமகளுங்களும் ரொம்ப ஆச்சரியமானது. அப்ப இந்த மாமா கேட்டாங்க, இந்த மருமகள், நீ என்னம்மா சொல்ற, மாத்திக்கிறியா, நீ அங்க போ, நீ இங்க போறியான்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு சொல்லிடுச்சு, இல்ல இல்ல, அவங்கள பார்த்தா டெரரா இருக்குது, அவங்கள பார்த்தா எப்படி இருக்கு, டெரரா இருக்கு. அப்போ உங்க மாமியார், நீ அவங்க மாமியார் கிட்ட கேட்டேன், ஏமா அனுப்பிடலாமா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், ஏமா, அது என் செல்ல மருமகள். இதெல்லாம் கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா காது. இப்போ நம்மை விட உத்தமர்களும் நீதிமான்களும் உலகத்துல இருக்காங்க, ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கலாம் என்று பார்த்தா இல்லை, அதுல கோட்டை விட்டுறாங்க. உத்தமர்கள் நீதிமான்கள் நிறைய பேர் இருக்காங்க, ஆனா நம்ம உத்தமர்கள் நீதிமான்கள் இல்லாமலே நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா, தேவனோடு சஞ்சரிக்கணும்னு பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சில நேரத்தில். அப்படி இருக்கக்கூடாது என்று தான் இன்றைக்கு நோவாவை நம் கண் முன்னே தேவன் நிறுத்தி இருக்கிறார். நம்முடைய குடும்பம் இப்படிதான் இருக்கணும், உத்தமனாயும் இருக்கணும், நீதிமானாயும் இருக்கணும், தேவனோடும் குடும்பத்தோடு சஞ்சரித்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் துன்மார்க்கர்கள் மத்தியில் இருந்து செய்து கொண்டே இருக்கு. முடிஞ்சா அவங்களுக்கும் நோவா தாத்தா, நம்ம தாத்தா தாத்தான்றோம் நம்முடைய முற்பிதா, சரி சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை, அவர் ஒன்றும் கோவிச்சுக்க மாட்டார். அவரு பேழை செய்யறார். எத்தனை பேர் வந்து கேட்டிருப்பாங்க, தாத்தா இங்க என்ன பண்ற, எதுக்கு செய்யற? பிள்ளைங்கள்லாம் கூட வாலிப பிள்ளைங்க தானே, எடுத்து எடுத்து செய்யறாங்க, கூட அப்பாவுக்கு உதவியா இருக்காங்க, 3 பிள்ளைங்களும் செய்யறாங்க. ஜனங்கள் பரியாசம் பண்ணினார்கள். அப்ப அவருக்கு சொல்லப்பட்டது என்ன, ஒரு பெரிய மழை வெள்ளத்தால் ஒரு பெரிய காரியத்தை, நான் உலகத்தையே அழிக்க போறேன். அப்ப இவர் சொல்றாராம், நான் உலகத்தை அழிக்க போறேன் அப்படின்னு தேவன் சொல்லி இருக்கிறாரு. அதனால நீங்களும் கூட என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க அப்படின்னுட்டு அவர் பிரசங்கிக்கின்றார். ஆனா அவர் பிரசங்கத்தை யார் கேட்டா? யாரும் கேட்கல. அவரை பரியாசம் பண்ணினதுதான் மிச்சம். என்ன செய்தாங்க? அவரை பரியாசம் பண்ணினது தான் மிச்சமா இருந்துச்சு. அப்போ அவ்வளவு ஏச்சு பேச்சுகளும் பரியாசங்களும் எல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டு, வாலிப பிள்ளைங்களுக்கு கோவம் வந்திருக்குமா வராதான்? ஆனா எதுவுமே இல்லாம அப்படி வந்திருந்தா கண்டிப்பா எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் காதுல வாங்காம, சிலதை காதுல வாங்கணும், சிலதுல என்ன செய்யக்கூடாது, காதுலயே வாங்கவே கூடாது, சிரிச்சுக்கிட்டே போயிடணும். திட்டினா கூட சத்துருக்களையும் கூட நேசிக்கணும்னு சொல்லப்படும். அப்ப நோவா எவ்வளவோ சொல்றார், கேட்கவே இல்லை. கடைசியில வெள்ளம் வந்து வாரி கொண்டு போகும் அல்லவும் அவர்கள் உணர்வில்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லப்படுது. பரியாசம் பண்ணாங்க. திடீர்னு பார்த்தா கர்த்தர் சொன்னாரப்பா, உங்களை நான் உள்ள அனுப்ப போறேன், முடிச்சுட்டீங்க என் வார்த்தை. வசனம் எல்லாம் சொல்லுது. 6:22 வாசிங்க. ஆதியாகமம் 6:22. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆமென். 7:5 வாசிங்க. இப்படியேதான் இருக்கு. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தான்.
தன் வாழ்க்கையிலும் தன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் தன்னுடைய குடும்பத்திலும் தன்னுடைய பிள்ளைகள் மத்தியிலும் தன்னுடைய மனைவியின் மத்தியிலும் தன்னுடைய மருமக்கள் மத்தியிலும் அவன் செய்தான். ஜனங்கள் மத்தியிலும் அவன் செய்தான். எதை செய்தான்? தேவன் சொன்னதை செய்தான். இது ஒரு விசேஷித்த ஆராதனை. அவர் சொல்றதை நாம செய்து காண்பிப்பது அது ஒரு பெரிய சாட்சி. அது சாட்சியின் ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. இது ஒரு விசேஷித்த ஆராதனை, சாட்சியின் ஆராதனை. இன்றும் நோவா பேசப்படுகிறார். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம், அதுவும் சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கெல்லாம் நோவா தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அதுபடி அவர் சொன்னபடியே இப்ப பாக்குறோம். எல்லாம் ரெடி ஆயிட்டு பார்த்தா ஒவ்வொன்னா வருது. யானை ஒரு ஜோடி வருது, புலி ஒரு ஜோடி வருது, பூனை ஒரு ஜோடி வருது, சிங்கம் ஒரு ஜோடி வருது. அசுத்தமானதெல்லாம் ஒவ்வொரு ஜோடியா வருது. சுத்தமானதெல்லாம் 7 ஜோடியை சேர்த்து சொன்னார். சுத்தமானதெல்லாம் எது எது? ஆடு, ஆடு, மாடு. அவங்க பாரு சிம்பிளா சொல்றாங்க, மாடு, ஆடு, மாடு. அப்புறம் வேற கோழி. அப்ப இருந்துச்சா என்னன்னு தெரியல, இருந்திருக்கும், இல்லாம இருக்காரு. வேற டக்கா. சுத்தமானதெல்லாம் எது ஏதோ அதெல்லாம் 7 ஜோடாய். புறா அது ரொம்ப சுத்தம். பறவைகளிலே கசப்பில்லாத ஒன்று, பிச்சு இல்லாத ஒன்று புறா என்று சொல்லப்படுகிறது. அந்த புறா கூட அந்த பேழையிலே சில வேலைகளை செய்தது. காகம் அசுத்தமானது தான், ஆனா அதையும் சேர்த்துக்கிட்டார். சுத்தமானதிலே 7, அசுத்தமானதிலே ஒவ்வொன்று. ஏன் சுத்தமானதை? ஏன்னா அது நமக்கு புசிக்கக்கூடிய ஆகாரமாய் அதற்கு பிற்பாடு தான் மாற்றுகிறார் தேவன். அதற்கு முன்பு வரை மனுஷனுக்கு ஆடு மாடு புசிக்கக்கூடிய காரியம் இல்லை. அவங்க புசித்ததா வரலாறும் இல்லை. தேவன் அப்போது அவங்களுக்கு ஆடு மாடை புசிக்கிறதுக்கு கொடுக்கவும் இல்லை. முதல் மனுஷன் புசித்ததெல்லாம் வெறும் பழங்கள், காய்கள், அவ்வளவுதான். ஆடு மாடெல்லாம் இல்லை அப்பெல்லாம். ஆடு மாடு கோழி கொக்கு எதுவும் கிடையாது. பாவம் வந்ததுக்கு அப்புறம்தான், உலகம் அழிக்கப்பட்ட பிற்பாடு, அந்த உலகத்தை ஆக்கினைக்குட்பட்ட பிற்பாடு தேவன் அந்த ஆகாரத்தினுடைய தன்மையும் மாற்றுகிறார். அப்போ இருந்த உலகத்தினுடைய தன்மை வேறு. அந்த உலகம் அழிக்கப்பட்ட பிற்பாடு, அழிவை சந்தித்த பிற்பாடு, பாவம் நிக்கிரமான பிற்பாடு, பாவிகளோடு சேர்ந்து அந்த மிருகங்கள் எல்லாம் அழிந்த பிற்பாடு, பேழைக்குட்பட்ட மிருகங்கள் மாத்திரம் இருந்ததில்ல. அவைகள் அதற்கப்புறம் வந்த தேவன் ஏற்படுத்தின புதிய உலகத்திலே, புதுப்பித்த உலகத்திலே ஆகாரத்தை மாற்றுகிறார். நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தா தெரியும். அப்படி இப்படிப்பட்ட சாட்சியான ஒரு ஆராதனையை செய்ததினால்தான் அழிவிலிருந்து அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்போ அதோட பேரழிவு இருக்கு. அதுனா கொஞ்ச நேரமாவது நீச்சல் தெரிஞ்சுங்க என்ன செய்யலாம்? நீந்தலாம். ஆனா எவ்வளவு நேரம் நீந்த முடியும்? இருக்கிற மலைகள் எல்லாத்தையும் காட்டிலும், உயர்ந்த மலையை காட்டிலும், உலகத்தில் இருக்க உயர்ந்த மலைகளை காட்டிலும் அதுக்கு மேல எத்தனை முழமா? 15 முழம் அளவுக்கு. அப்போ நான் சில நேரத்துல நினைப்பேன், ஈகிள் எங்க தான் கட்டும்? கழுகு கூட்டை உயரம் மலையில, கண் மலையில கட்டும். அப்போ அதுங்களையும் கூட சேர்த்து அடிக்கணும்னு சொன்னா அதுக்கு மேல 15 முழம். அதுக்கு மேல அதுக்கு பறந்தா அதுக்கு சுவாசம் கிடைக்கும். அதுக்கு மேல பறந்தா அப்ப எல்லாம் நிக்கிரகமாயின். எல்லாத்தையும் மனுஷன் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் மிருகங்களுக்கும் பிரச்சனை இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நாயினால வரக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு கூட்டம், நாய் நாங்கள் பராமரிப்போம், வீட்டுல வச்சு பராமரிங்கன்னு சொல்றாங்க. ஓகே. சில பேர் ரோட்ல விட்டு கடிக்க விட்டு தான் நாங்க பராமரிப்போம்னு பாதாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில புத்தி இல்லாத கூட்டம். நாய் நம்ம கூட இருக்கிறது தப்பு இல்லை, வளர்க்கறதும் தப்பு இல்லை. அதை சரியான முறைப்படி பராமரிக்கணும். அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாதபடிக்கு
நாம் எதை செய்தாலும் அது நமக்கும் நன்மை, மற்றவர்களுக்கும் நன்மை. ஆனா சிலர் எல்லாம் பேசுற பேச்சு, அவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டு அவங்க பேசுற பேச்செல்லாம் கேட்டா ரொம்ப கேவலமா இருக்கு. புத்திசாலின்னு நினைச்சிட்டு பேசுறாங்க. இன்னைக்கு நிறைய பேரு மனுஷனை மதிக்கிறத விட, மனிதாபிமானத்தை விட மிருகங்களுக்கு கிட்ட இருக்கிற மிருக குணம் போலத்தான் காணப்படுகிறது. ஆனால் சில மிருகங்கள் கூட, நாய் கூட நன்றி உள்ளதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த நன்றி கூட இல்லாமல் சில பேர் என்ன செய்யறாங்க. மனுஷனோட மாட்டை முக்கியப்படுத்துறாங்களா இல்லையா? மாட்டுக்கறி தின்னாங்கன்றதுக்காக எத்தனை பேர் அடிச்சு கொண்டு இருக்காங்களா இல்லையா? எத்தனை பேரை மானபங்கம் படுத்திருக்காங்களா இல்லையா? அதை சாப்பிட்டாங்கன்றதுக்காக. செய்திருக்காங்களா இல்லையா? அப்போ என்ன நினைக்கிறாங்க மனுஷன்? இப்ப அது மனுஷனுடைய மாட்டை பெருசா நினைச்ச மாதிரி இப்ப மனுஷனுடைய நாயை பெருசா நினைக்கிறாங்க. எதை எதை எப்படி வைக்கணுமோ அதை அப்படிதான் வைக்கணும் இல்லையா? இன்னைக்கு அதை பத்தி ஒரு பெரிய சர்ச்சை கோர்ட் வரலாம் போயிட்டு போகட்டும், செபிப்போம் அதற்காக. ஏன்னா சிலதெல்லாம் காட்சி பதறுகிறது. பிள்ளைங்களை 4-5 நாய் சேர்ந்து கடித்து கொதறுவதை பார்க்கும் பொழுது மனம் பதைக்கிறது. ஆலிவை கூட ஒரு முறை அப்படிதான். மெர்லினும் ஆலிவை வெளியே போயிட்டு கடைக்கு போயிட்டு வரும்போது ஆலிவை மேலே பாய்ஞ்சு இங்க கடி இங்க கடி இங்க எல்லாம் கடி. நல்ல வேலை இங்க பக்கத்துல ஒரு முஸ்லீம் தான் அவனை காப்பாத்தி இருக்கிறார், இல்லைன்னா. ஆனாலும் அவனுக்கு நாயை ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டுல இருந்த பிரிட்டோ இறந்துருச்சுன்னு அவன் அழுத மனுஷனுக்கு கூட அழல, அந்த மாதிரி அப்படி அழுதான். தப்பு இல்லை, பெட்டுங்க வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் அதை சரியான முறைப்படி பாதுகாக்கணும். கடிப்பட்டான், ஆனா உயிரே போகக்கூடியது அப்படின்னும் போது என்ன ஆகும்? ஒருத்தர் சொல்றாரு, என் பிள்ளை ஒரு நாய் குறுக்க வந்தனால்தான் என் பிள்ளைய நான் பறி கொடுத்தேன், இறந்து போச்சுன்னும் போது அந்த ஒரு அம்மா சொல்லுது, நாய்க்கு ஆதரவா பேசுது, நான் கூட தான் ஒரு முறை ஒரு குழந்தை குறுக்க போச்சு, நான் கீழே விழ போனேன். இப்ப என்ன ஆகுது? நாயும் பிள்ளையும் ஒன்னா. அப்போ இந்த நோவாவின் காலத்துல அந்த பெரிய ஜலப்பிரயாயத்துல எல்லாத்தையும் உள்ள அனுப்புறார். எல்லாம் உள்ளே போகிறது. எல்லாத்துக்கும் ஆகாரம் வேற சேமிச்சு வைக்க சொல்றார். எப்படி? எல்லாத்துக்கும் ஆகாரம். எல்லாத்துக்கும் ஒண்ணு போல ஆகாரமா இல்ல, எல்லாத்துக்கும் வெவ்வேறு விதமான ஆகாரம் தேவை. யானைக்கு தீனி போட்டு மாள முடியுமா? ஆனா யானைக்கும் சேர்க்க சொல்றார். ஒரு ஜோடி யானை, ஒரு ஜோடி யானை, சிங்கம். அப்ப அவங்க எல்லாம் என்ன சாப்பிடல? அப்ப தெரியுமா, அவைகள் எல்லாம் அப்ப என்ன சாப்பிடல? மாம்சம் சாப்பிடல, மனுஷனும் சாப்பிடல, மிருகங்களும் சாப்பிடல. அப்ப எல்லாத்துக்குமே ஆகாரம் எப்படிதான்? காய்கறிகள், இலைத்தழைகள், கீரைகள் இப்படிதான் இருந்திருக்கு. அதனால அவரு சேமிச்சு வச்சு அதை எப்படி எல்லாம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் அவங்க பண்ணி, குறைஞ்சது எவ்வளவு காலங்கள் இருந்தாங்க பேழையில இருந்து? அடுத்த வாரம் வந்து நீங்க சொல்றீங்க. பேழைக்குள்ளவே இந்த மழை காலத்துல மழை முடிஞ்சும் அந்த வெள்ளம் அடிகிற வரலும் அந்த குடும்பம், அந்த மிருகங்கள் எல்லாம் பேழைக்குள்ள எத்தனை மாதங்கள் அல்லது எத்தனை நாட்கள், இப்ப சொல்ல வேண்டாம், இப்ப தேட வேண்டாம், இப்ப கவனிச்சா போதும். வீட்டுல போயிட்டு தேடுங்க. ஹலோ, இப்ப கண்டுபிடிக்க வேண்டாம், கண்ணாடி பிடிங்கிடுமா. அது நீங்க பாருங்க, நாளைக்கு கரெக்டா சொல்லணும். இல்லைன்னா வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, போயிட்டு பார்த்துட்டு எத்தனை மாசம் அல்லது எத்தனை நாட்கள் அவங்க இருந்தாங்க. உள்ள போயிட்டு தேவனே உள்ள வைத்து கதவு அடைத்தார், பிற்பாடு வெளியே வாருங்கள் என்று சொல்லி தேவன் சொல்ற வரல அவங்க வெளியே வரல. அதுக்கப்புறம் அந்த அழிவுல எல்லாரும் அழிந்து போன பிற்பாடு தான், ஜலம் எல்லாம் வற்றி போய் எல்லாம் காய்ந்த பிற்பாடு தான் அவங்களை வெளியே வர வைக்கிறார். அந்த ஜலம் வற்றி போயிட்டா இல்லையா என்று பார்ப்பதற்கு காகத்தையும் பயன்படுத்தினார் நோவா, புறாவையும் பயன்படுத்தினார். காகம் போக்குவரத்துமா இருந்துச்சு, புறாவும் முறை விடும் போது போக்குவரத்துமா போயிட்டு வந்துருச்சு, உள்ளங்கால் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அனுப்பின பொழுது என்ன கொண்டு வந்ததான்? ஒரு ஒலிவ இலையை கொண்டு வந்தது.
இன்னைக்கு அதை எதற்கு அடையாளம் சொல்றாங்க? புறா வாயில ஒலிவ இலை வச்சிட்டு இருக்கிறது. அதையும் அடுத்த வாரம் கண்டுபிடிச்சிட்டு வாங்க. புறா வாயில ஒலிவ இலை வைத்துக் கொண்டிருக்க அந்த சிம்பல் எதற்கு பயன்படுத்துகிறார்? அது அவனுக்கு ஒரு நற்செய்தியை கொண்டு வருகிறது. அந்த ஒலிவ இலையை இவர் போய் என்ன உடச்சிட்டு வான சொன்னாரு? இல்ல, எல்லாம் தேவனுடைய கிரியைகள் தான். புறாவின் மூலமாகவும் அவரால் செய்ய முடியும், காகத்தின் மூலமாகவும் செய்ய முடியும். காகத்தை கொண்டு போஷிக்கலையா? எதை கொண்டு வேண்டுமானாலும் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியும். மனுஷர்கள் தான் முக்கியம் என்று அல்ல, இல்லையா? அப்ப நாம பாக்குறோம், புறா வருது ஒலிவேலை. அப்ப இவர் நினைக்கிறார், சரி ஜலம் இப்போ குறைஞ்சிருக்கு, மரங்கள் தெரியக்கூடிய அளவுக்கு ஜலம் குறைஞ்சிருக்கு. ஆனாலும் இப்ப தேவன் சொல்லாம வெளியே வரக்கூடாது இல்லையா? அவர் தானே கதவு அடைச்சிருக்கிறாரு. நாமள அந்த 10 முறை கதவு திறந்து பார்த்துக்க மாட்டோம், உள்ள வெளியே உள்ள வெளியேன்னு. ஆராதனை ஒரு 2 மணி நேரத்துக்கே நம்மளால என்ன செய்ய முடியல, நம்ம கொண்டு ஒரு இடத்துல அமர மாட்டேன், உள்ள வெளியேன்னு அப்படி ஓடுறோம். என்ன செய்ய சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மனத்தை மரியாதை கொடுக்கணும். சரி, சோத்து அவர் வர சொல்ற வரலாம். அதுக்கப்புறம் தேவன் சொன்ன பிற்பாடு தான் அவங்க என்ன செய்தாங்க? வெளியே வருகிறார்கள். பார்த்து படிங்களேன், 8வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் வேலையை விட்டு புறப்படுங்கள். ஆமென். அதே 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். சகல ஜந்துக்களும் ஆணும் பெண்ணுமாக உள்ளே நோவா பிடிச்சிட்டு வந்து போட்டார்னு இருக்குதா? என்ன சொல்லி எழுதியிருக்கு? பிரவேசித்தனா என்ன அர்த்தம்? தேவன் அவைகளை கொண்டு வந்தார், தேவன் அவைகளை. அப்ப அதுல கூட விசேஷம் இருக்குல்ல, அந்த மிருகங்கள்ல கூட. எல்லா மிருகமும் இல்லையே, அதுல கூட தேவன் எந்த மிருகத்தை தேர்ந்தெடுத்தாரோ அதுதானே வந்திருக்கு. அது அசுத்தமா இருக்கிற மிருகமா இருந்தாலும் அல்லது சுத்தமா இருக்கிற மிருகமா இருந்தாலும் தேவன் அவைகளுக்கு என்ன செய்திருக்கிறாரு? கட்டளை கொடுத்திருக்காரு. சரியா பேழை உண்டு பண்ண உடனே, பேழை உண்டு பண்ணாததுக்கு முன்ன வரல, இல்ல ரெடி ஆயிட்டு இருக்கும் போது வரல. எப்ப வந்துச்சு? உள்ள எல்லாம் தயாரானதுக்கு அப்புறம் அவங்க வராங்க, ரிசர்வேஷன் பண்ண மாதிரி வராங்க. ரிசர்வேஷன் பண்ண மாதிரி உள்ள வந்துட்டாங்க. இப்ப நம்ம ரிசர்வேஷன் பண்ணிட்டா டைரக்டா உள்ள போவோம் இல்லையா? நாங்க ரிசர்வேஷன் பண்ணி கேன்சல் பண்ணி அந்த மாதிரி உள்ள அவங்களுக்கான பெர்த்ல அவங்களுக்கான டப்பால என்ன செய்யறாங்க? கரெக்டா போறாங்க எல்லாரும். யானைக்கு எவ்வளவு பெரிய இடம் வேணும்? சின்ன இடம் போதுமா? பூனைக்கு எவ்வளவு பெரிய இடம் வேணும்? பெரிய இடம் வேணுமா? இல்ல, அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த ஸ்பேஸ். தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. அவைகளுக்கெல்லாம் கரெக்டா யோசிக்கிறார். நமக்கு செய்ய மாட்டாரா? செய்வாரா மாட்டாரா? நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகவே என்னது அது? இந்த மாசம் வாக்குது இல்ல, பாக்குறாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி ஏன்னு தெரியல, இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாவே இருக்கு. முதல்ல அவர் தான் உள்ள விட்டு கதவை எடுத்தார். இப்ப அவர் தான் என்ன சொல்றாரு? வெளியே வாங்க. அப்ப அது வரல அவங்க எங்க எப்படிதான் இருந்தாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து உள்ள போனா போனோம், வெளியே வானா வரணும். தேவன் அடைத்தார், தேவன் திறக்கும் வரையில நாங்கள் இருப்போம். நம்ம மனசு அப்படி இருக்காது. பதப்பதன்னு அப்பப்போ வந்துட்டாங்களா வரலையா. சில பேர் பார்த்திருக்கீங்களா? கதவை திறந்து மூடுவாங்க. இல்லைன்னா போன் எடுத்து பார்ப்பாங்க. போன் வரலன்னா கூட சில பேர் என்ன செய்வாங்க? போனை எடுத்து வந்துச்சா வரலையா, மெசேஜ் அனுப்பினாரா இல்லையா, கால் பண்ணாரா இல்லையா, மிஸ் கால் கொடுத்தாரா இல்லையான்னு பார்த்துக்கினே இருப்பாங்க. அட வந்தாதான் இது வரும் இல்ல, சத்தம் வரும் இல்ல. அது சில பேருக்கு அவங்க கிட்ட இருக்கிறது என்ன நடந்துச்சுன்னு கேட்டு வாங்குற வரல என்ன வராது? தூக்கமே வராது. எப்படியாவது பேசி உள்ள கிட்ட வாங்கிடுவாங்க. அதுல எல்லாம் சில பேர் PhD பண்ணியிருக்காங்க.
ஆனால் நோவாவினுடைய குடும்பம் கர்த்தருடைய கட்டளைகளை மாத்திரம் சிரமேற்று கை கொண்டு கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கர்த்தரோடு கூட சஞ்சரித்து அவருடைய நாமத்திற்கு மகிமைக்காக அவர் சொன்னதையெல்லாம் ஜனங்கள் மத்தியிலே, பொல்லாத ஜனங்கள் மத்தியிலே, தேவனுடைய இருதயத்திற்கு விசனத்தை மனஸ்தாபத்தை உண்டாக்கின, நித்தமும் இருதயத்தில பொல்லாத நினைவுகளை வைத்துக் கொண்டிருந்த ஜனத்தின் மத்தியிலே சாட்சியாய் வாழ்ந்தவர்கள். அது ஒரு விசேஷித்த ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு சைலண்ட் ஆராதனைன்னு கூட சொல்லலாம். சாட்சியா வாழறது, தேவன் சொன்னபடியே வீட்டுல வெளியில செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்துல, வேலை ஸ்தலத்துல. நோவா அப்படித்தானே? இப்ப வேலை ஸ்தலம் எது? நோவாவுக்கு பேழையை உண்டு பண்ற இடம். அங்கேயும் சாட்சி. மற்றவங்க பரியாசம் பண்ணுவாங்க, ஆனால் தேவனுடைய சாட்சி. வீட்லயும் சாட்சி, வெளியிலயும் சாட்சி. செல்லக்கூடிய வழியிலெல்லாம் பரியாசம் எங்கெல்லாம் பண்ணாம இருந்திருப்பாங்க, எல்லா இடத்துலயும் இருந்திருக்கு. நிறைய இதெல்லாம் சேர்க்கிறார். அதுவும் எவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ணணுமோ அவ்வளவு ஸ்டோரேஜ் பண்ண சொல்றாரு கர்த்தர். அவ்வளவும் செய்யறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேருக்காக சமைக்கிறது எல்லாத்துக்கும். எத்தனை இப்ப நம்ம எவ்வளவு மிருகங்க நம்மளால சொல்லக்கூட முடியாது. இப்ப எவ்வளவு மிருகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரையும் நம்ம சொல்ல முடியுமா? நமக்கு தெரியாத பேர் இல்ல மிருகம்லாம் கூட இருக்கு இல்ல, நமக்கு தெரியாத பேர் இல்ல. இது சில மிருகம்லாம் நம்ம புதுசா பார்க்கலாம், சிலதெல்லாம் எங்கெங்கயோ இருக்கும் இல்லையா? அப்போ அத்தனையும் உள்ள வந்திருக்கு. அத்தனைக்காக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி உள்ள வச்சுட்டு அடைச்சிட்டாரு. இப்போ வெளியே வர சொல்றாரு. வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம 21வது வசனத்துல வாசித்தபடி என்ன செய்தாரு? 20வது வசனத்துல வாசித்தபடி, அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். இந்த சுத்தமான ஒருவர் பேர் மாத்திரம் இருந்திருக்குன்னு வைங்களேன், தேவன் எல்லாத்தையும் நன்மைக்காகத்தான் செய்திருப்பார். ஒரே ஒரு பேர், மற்றதெல்லாம் ஒவ்வொரு பேர் தானே அசுத்தமானது. இந்த சுத்தமானதுல ஒவ்வொரு பேர் மாத்திரம் இருந்திருந்தா அந்த சந்ததியே என்ன ஆயிருக்கும்? அழிஞ்சிருக்கான் இல்லையா? ஆகவே தான் தேவன் சுத்தமானதை காக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எப்பொழுதுமே சுத்தமானவர்கள், பரிசுத்தமானவர்களை தேவன் காக்க வல்லவராயிருக்கிறார். பாவிகளையே நேசிக்கிற தேவன் பரிசுத்தர்களை கைவிட்டுருவார். பரிசுத்தன் என்று சொல்லி நம்ம சொல்லிக் கொள்ள முடியாது. பரிசுத்தத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறோம். நீதிமான் என்றும் யாரும் சொல்ல முடியாது. இயேசுவே சொல்றார், வசனம் சொல்லுது, நீதிமான் ஒருவனும் இல்லை. ஆனாலும் நம்ம நீதிமான்களாக நம்மை மாறுவதற்கு அல்லது நீதிமான்களாய் வளர்வதற்கு தேவன் நித்தமா அவருடைய ஆவியானவர்களால் நம்மோடு கூட கிரியை செய்து கொண்டார். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். நோவா எப்படி நீதிமான் ஆனான்? தன்னால் ஆயிட்டாரா? இல்லை. அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டதுனால நீதியும் உண்மையும் அவனுக்குள்ள காணப்பட்டது. மற்றவர்கள் தேவனோட சஞ்சரிக்கல, அதனால அவங்களுக்குள்ள என்ன இல்லை? நீதியும் உண்மையும் இல்லை. நாம தேவனோடு சஞ்சரிக்கிறோமா இல்லையா? சஞ்சரிக்கிறோம்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? நீதினா என்ன? நீதினா என்ன? நமக்குள்ள நீதி, மற்றவங்களுக்குள்ள நமக்குள்ள நீதினா என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படி வசனத்தின்படி யாருக்கும் எந்த விதமான உறுத்தல் இல்லாமல் சாட்சியாய் வாழ. நமக்கு சில துணி போட்டிருந்தா கூட நம்முடைய சரீரத்தை என்ன செய்யாது? உறுத்தாது. சில துணி எல்லாம் என்ன செய்யும்? சரீரத்தை உறுத்தும். உறுத்துமா உறுத்தாதான்? பட்டு புடவெல்லாம் இருக்குது, கட்டுறீங்க, அதுக்காக எத்தனையோ பட்டு பூச்சி. அன்னைக்கு அந்த நாய்க்காக பேசினாங்க, அவங்க நிறைய பேர் பட்டு புடவை கட்டியிருந்தாங்க. நான் இருந்திருந்தா கேட்டிருப்பேன், உங்களுக்காக எவ்வளோ இறக்கம் பாராட்டுறீங்களா, அந்த பட்டு பூச்சி மேல ஏன் இறக்கம் இல்லாம போச்சு? நிச்சயமா கேட்டிருப்பேன் நான் இருந்திருந்தா. எத்தனை ஆயிரம் பட்டு பூச்சிகள், எத்தனை! அதுவும் சாதாரணமாவா சுடுதண்ணில போன இல்ல, பட்டு உடுத்திக்கிட்டு வந்து அழகா பேசுறாங்க. நாய்க்கு நாங்கள் ஜவாப்தாரி, ஆனாலும் நீங்க பொறுப்பெடுக்கணும், எங்களால முடியாதுன்றாங்க. எத்தனை! அப்ப அந்த பட்டு இழைகள் கூட சில நேரத்துல பட்டு தான், ஆனாலும் அந்த சரிகை மாதிரி வரும் பொழுது அதை இழைத்து அதுல பொற்சரிகைகள் வைக்கும் பொழுது அது என்ன செய்யும்? சில நேரத்துல உறுத்தும்.
ஆராதனை கூட ஒரு முறை பார்த்தேன், அவளுக்கு இங்க குத்துது அங்க குத்துன்னு கழட்டி போட்டுட்டான் இல்ல. ஆமா, சில பேருக்கு கீழே குத்துன்னு கழட்டி போட்டுடுறாங்க, அதுக்கு அவன் சாட்சி. இவளுக்கு மேல குத்து, அவனுக்கு வீட்டுக்கு போய் பார்த்தா தான் இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் தெரியும். சரி, சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப இந்த ஆராதனை ரொம்ப விசேஷமான ஒன்று. சாட்சியாய் வாழ்ந்தால் அழிவிலிருந்து காக்கப்படலாம். சாட்சியாய் இருக்கக்கூடிய அந்த ஆராதனை, சாட்சியாய் இருக்கக்கூடிய அந்த ஆராதனை தேவனுடைய வார்த்தை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம நடந்து கொள்ள, வீட்டிலும் வெளியிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும், நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையும் நீதியுமாய் இருந்து தேவனோடு கூட சஞ்சரித்து அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பது ஒரு விசேஷித்த சாட்சியின் ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு இதை செய்தார் அதை செய்தார் என்று சாட்சி சொல்வதை விட அவர் சொன்னதை நான் செய்தேன் என்று சொல்வதும், அதை அவர் வாயால சொல்லல, தேவன் சொல்றார் பாருங்க, அதுதான் விசேஷம். ஆமென். நாம சொல்றதெல்லாம் சும்மா சின்னது. தலைவலி வந்துச்சு, வயிற்று வலி வந்துச்சு, இது வந்துச்சு, அது வந்துச்சு, இல்லை இதுக்காக ஜோம் பண்ண, அதுக்காக ஜோம் பண்ண, இது செய்தார் அது செய்யறார், இதுவும் சாட்சி தான். ஆனால் அவர் சொன்னதை நாம் செய்து தேவன் சாட்சி கொடுக்கும் பொழுது அது ஒரு மகிமையான ஒரு ஆராதனையின் சாட்சியா இருந்தார். ஆமென். ஆகவே நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இதை போல என்னை மாற்று, இதை போல என்னை மாற்றும். எதை போல? நோவாவை போல, நோவாவின் குடும்பத்தாரை போல, எல்லாவற்றிற்கும் இசைந்து செயல்பட்ட அந்த நோவாவின் குடும்பத்தை போல. அல்லது அந்த நோவா எப்படி எல்லாவற்றிற்கும் நீர் சொன்னதையெல்லாம் கேட்டு கேட்டு கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிந்து எவ்விதமாக அவர் செயல்பட்டு சாட்சியாய் வாழ்ந்து சுவிசேஷத்தையும் அறிவித்து அதுக்கப்புறம் அந்த புதிதாய் நீர் சிருஷ்டித்த அல்லது புதுப்பித்த அந்த உலகத்திலே வெளியே வந்த உடனே தேவனுக்கு ஒரு நன்றி சொல்றாரு இல்லையா? எவ்வளவு பேர் இருந்தாங்க இல்லையா? பரியாசம் பண்ணவங்க இல்லை, இப்போ எதிர்த்து பேசினவங்க இல்லை, இப்போ துன்மார்க்கமா நடந்தவங்க இல்லை, இப்போ புதுப்பிக்கப்பட்ட உலகத்துல நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரிக்கக்கூடியதாய்த்தான் நோவாவின் காலம் ஆரம்பித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கப்புறமா வந்துருச்சு அந்த உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரித்திருந்தவன் வெளியே வந்த உடனே தேவனுக்கு நன்றி செலுத்தினான். அல்லேலூயா. சுத்தமான மிருகத்திலே சிலவற்றையும் சுத்தமான பறவைகளில் சிலவற்றையும் எடுத்து என்ன செய்தாரா? ஜோடி ஜோடியாக சேர்த்தாரா? ஐயோ, பலி செலுத்தினார். என்ன செய்தார்? அது என்ன பலி? நான் அவங்களுக்கு வெட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வெட்டிட்டு ரத்தத்தை விட்டு இவங்க எடுத்து சாப்பிடுறாங்களா? அந்த பலி இல்லை. இது என்ன பலி? தகன பலி. தகன பலின்னா என்ன? டோட்டலா அதுல இருந்து ஒண்ணு கூட எடுக்க முடியாது. இவங்க சாமிக்கு அப்படி காட்டிட்டு நம்ம ஆசாமிங்க சாப்பிடுற மாதிரி அந்த மாதிரி இல்ல. டோட்டல் எல்லாம் சில பறவைகள் சிலவற்றிலும் மிருகங்கள் சிலவற்றிலும் சுத்தமானதுல எடுத்து பலி செலுத்தி தகன பலியாய் அப்படின்னா டோட்டலா எல்லாத்தையும் என்ன ஆக்கிடுறாரு அவரு? தகன பலினா என்ன? எரிக்கிறது. பலிப்படத்துல வைத்து தேவன் அதை முகர்ந்தார், தேவன் அதை ஏற்றுக்கொண்டார், அந்த நன்றி பலியை ஏற்றுக்கொண்டார், அந்த சாட்சியின் பலியை ஏற்றுக்கொண்டார், அந்த ஆராதனையை ஏற்றுக்கொண்டார். நோவாவுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இதோப்பா அந்த வாக்குத்தத்தம் என்ன? வானத்துல என் வில்லை வைக்கிறேன், இனி இப்படி ஜலத்தினால். சாதாரண இப்படி இப்போ மழை பெஞ்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சம் சேதம் வருது, அது இல்லை. பூமியே தலைக்கீழா மாத்தி டோட்டலா வாஷ் பண்ணிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஜல பிரயாலத்தை இனி நான் உண்டாக்குவது இல்லை. அதற்கு சாட்சி இதோ, அதற்கான அந்த நான் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குத்தத்தத்துக்கு சாட்சி இந்த வில். நாம வானவெல்னு சொல்றோம். அதுல 7 வண்ணம் இருக்குன்னு சொல்றோம். எப்பெல்லாம் மழைக்காலம் வருதோ, எப்பெல்லாம் அதிக மழை பெய்தோ, அப்போ சில நேரத்துல என்ன செய்யும்? இந்த வானவில் வரும். அதுக்கு என்ன காரணம்? இதால எவ்வளவு மழை ஜோன்னு மழை பெஞ்சாலும் பூமி அழியாது. ரொம்ப மழை பெஞ்சு வெள்ளமா போய் ட்ரெயின்ல அடிச்சுன்னு போனா கூட பூமி அழியாது.
டேம் உடைஞ்சி தண்ணி எல்லாம் வந்து ஊர்ல இருக்கிறவங்க ஒரு ஊரே அழிஞ்சாலும் பூமி அழியாது. அன்றைக்கு ஏற்படுத்திய அந்த அழிவல்ல, இது சின்ன சின்ன சிக்ஷைகள், அவ்வளவுதான். மழையினாலே சேதங்கள் அப்படின்றான் இல்லையா, அந்த மாதிரி சேதம். நம்ம பொண்ணு வெள்ளி வாங்கினா சேதாரம்னு சொல்றான் இல்லையா, எந்த விதமான ஆதாரம் இல்லாம எடுத்துக்கிறான் இல்லையா, இல்ல நாமளும் அதை கண்டுக்கிறதே இல்லை. அவன் சேதாரம்னு சொன்னாலும் பெருசு இல்லை, ஆதாரம்னு சொன்னாலும் பெருசு இல்லை. எனக்கு ஏதோ கிடைக்குதா வாங்கிக்கணும். அதுல எவ்வளவு கமிஷன் அடிக்கிறான், அவளை எதுல எவ்வளவு அதுல அவ நம்ம கிட்ட ஏமாத்துறான்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. போகட்டும், அது ஒரு மோகம், அது ஒரு இச்சை, போகட்டும். இப்ப நாம செபிக்கலாம். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நோவாவின் காலம் போலவே இந்த காலமும், நீர் வரக்கூடிய காலமும் இருக்கும் என்று சொன்னீரே, அப்படிப்பட்ட காலத்திலே தான் நாங்களும் இருக்கிறோம். நோவாவின் காலத்திலே அந்த நித்தமும் பொல்லாத சிந்தனை உள்ளவர்கள் வாழ்ந்த, அக்கிரம சிந்தனை உள்ளவர்கள் காலத்திலே நோவாவுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. தேவரீர் அதே கிருபை இந்த காலத்திலும் நீர் எங்களுக்கு கொடுத்து இருக்கிறீர். அதை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள, இந்த கிருபையின் காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள, நோவாவை போல, அவனுடைய குடும்பத்தை போல, அவனுடைய மனைவி, பிள்ளைகள், மருமக்களை போல, நான் மருமகளாய் இருந்தால் மருமகள், அந்த மருமகள் எப்படி இருந்தால், நான் மகனாய் இருந்தால் அந்த மகன் எப்படி இருந்தாலும், நான் கணவனாய் இருந்தால் அந்த கணவன் எப்படி இருந்தாலும், நான் மனைவியா இருந்தால் அந்த மனைவி எப்படி இருந்தாலும், எல்லோரும் எப்படி குடும்பமாய் உம்முடைய வேலையை செய்து உமது நாமத்திற்கு மகிமைக்காக நீர் சொன்னவைகள் எல்லாம் நிறைவேற்றி, அந்த பொல்லாத அக்கிரம சிந்தை உள்ளவர்கள் மத்தியில் அவர்கள் சாட்சியாக வாழ்ந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதித்தார்களோ, ஆராதனையாகவே அவருடைய வாழ்க்கை இருந்ததோ, அந்த குடும்பம் இருந்ததோ, அதை போல இந்த கடைசி காலத்திலே, நீர் வரக்கூடிய காலத்திலே அப்பா, பூமி ஆனது அதே போல பொல்லாததாய் அக்கிரமமாய் நிறைந்திருக்கக்கூடிய இந்த காலத்திலே எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். இந்த கிருபையை அப்பா, இயேசுவை எங்களுக்காக கிருபையாய் ரத்தம் சிந்த வைத்து அந்த ரத்தத்தினால் எங்களை கழுவி மீட்டெடுத்து இருக்கிறீர். இதை நாங்கள் புரிந்து கொண்டு, இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு, ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே, எங்களுடைய சிந்தனைகளுக்குள்ள இந்த அக்கிரமங்கள் கடந்து வராதபடிக்கு உம்முடைய நீதியான, உம்முடைய உண்மையான அந்த கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்தி உம்மோடு கூட நாங்கள் சஞ்சரித்து புறஜாதிகள் மத்தியில, ஆண்டவரே, அக்கிரமக்காரர்கள் மத்தியிலே அப்பா, நாங்கள் உமக்கு உண்மை மூத்தமாக உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய வார்த்தைகளுக்கும் உம்முடைய வசனங்களுக்கும் நீ சொல்ல கொடுக்கக்கூடிய சத்தியத்திற்கும் நாங்கள் கீழ்ப்படைந்த நோவா எப்படி அப்படியே செய்தார் என்று இருக்கிறோம். அதை போல அவர் செய்து பாதுகாக்கப்பட்ட அந்த குடும்பம் ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு உலகத்திற்குள்ளே வந்ததை போல நாங்களும் கூட அப்பா, இதோ வரக்கூடிய அந்த பொல்லாத பெரிய அக்கறையின் அழிவில இருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள நீர் சொல்வதின்படியே நாங்கள் செய்து வீட்டிலும் வெளியிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும், எங்களுடைய வேலை ஸ்தலத்திலும் ஆண்டவரே, உறவுகள் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும், எல்லார் மத்தியிலும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையும் நீதியுமாக உம்மோடு கூட சஞ்சரித்து அந்த அக்கினி அழிவிலிருந்து இயேசுவாகிய பழைக்குள்ளே நாங்கள் இருந்து எங்களை தப்பி வைத்துக் கொள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நீர் எங்களை நடத்த வேண்டுமாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செபிக்கிறோம். சகல துதி கனம் மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரி. இங்க இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட கிருபை தாங்க, அடிமைக்கும் கிருபை தாங்க, ஒவ்வொருடைய குடும்பத்துக்கும் அடிமையின் குடும்பத்திற்கும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற, பார்க்க போகிற ஒவ்வொருக்கும் அந்த கிருபையை தந்து வழி நடத்த வேண்டும். அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகி இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்தில் செபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் சிவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த மறவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட இதுவரைக்கும் மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord. Praise the Lord.